வணக்கம். இப்போ வோல்டேஜ் ரொம்ப குறைவாக இருக்குடா. வணக்கம். தேங்க்யூ. இனி கை தட்டுறதுக்கு தயாராக இருங்க, எனக்காக அல்ல. ரோட்டரியுடைய பிரேயரை அவ்வளவு நிதானமாக வாசித்த அந்த நபருக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். ரொம்ப அழகாக இருந்தது. ரோட்டரி பிரேயர் முடித்ததுக்கு அப்புறம் ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து வந்தது, அதற்கு நான் அப்புறம் வரேன். அந்த 4 வழி சோதனை இது 104வது அமர்வாக எங்களோடது இருந்தாலும் இந்த 104வது அமர்வில் தான் இந்த 4 வழி சோதனையை இவ்வளவு தெளிவாகவும் இவ்வளவு தீர்க்கமாகவும் நான் கேட்டிருக்கேன். கண் அவரை விட்டு நகர்த்தாம பார்த்துட்டே இருந்தேன் நான். மிக்க நன்றி, மிக்க நன்றி சார். ஏன்னா அதில் அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்புணர்வு, அவ்வளோ பெரிய ஒரு புரிதல். அவசரமாக ஏதோ மொபைலை திறந்தோம் 4 வரி வந்தது படிச்சுட்டு போனோம் அப்படின்னு இல்லாமல் அதற்கு முன்னும் பின்னும் உங்களுடைய தனித்தன்மை அதில் சேர்த்துருந்தீங்க. கூடவே சொன்னீங்க இது ரோட்டரிக்கு மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கைக்கும் இது மிக பொருத்தமானது அப்படின்னு. எத்தனை குழந்தைங்க அதை மனதில் வாங்கினாங்கன்னு தெரியாது, எத்தனை குழந்தைங்க அதை எழுதி கொள்வதற்கு தயாரான நிலையில் வந்திருக்காங்கன்னு கூட எனக்கு கண்டிப்பாக தெரியாது. எல்லாம் கையை வீசிட்டு வந்திருக்கீங்க. சினிமா தியேட்டராக இருந்தால் கூட டிக்கெட் இல்லாமல் உள்ளே போக முடியாது. அதை மனதில் வச்சுக்கோங்க. அந்த 4 வழி சோதனைக்கு கொஞ்சம் நன்றாகவே கை தட்டலாம் முடியும் நமக்கு. அடுத்தது வரவேற்புரை வழங்கிய உங்களில் ஒரு நபராக வந்த அந்த குழந்தைக்காக ரோட்டராக்டினுடைய மெம்பராக இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா நீங்க அவருக்கு கைத்தட்டினீங்க, அது எனக்கு தெரியும். பிகாஸ் ஹி இஸ் ஒன் அமங் யூ, உங்களுக்குள்ள ஒரு நபர் அப்படிங்கிறதுனால. ஆனால் இப்போ மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்தாகணும். யாருக்கு அப்படின்னா இந்த நிகழ்வு தொடங்கிறதுக்கு முன்னாலிருந்தே தயார் நிலைக்கு வந்த சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் இறங்கி போனதுக்கு அப்புறமும் உங்களை நெறிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு. கையில் ஒரு பேப்பர் இருக்கு, நேற்றைக்கே ஒத்திகை 10 தடவை பார்த்துருப்பாங்க. ஆனாலும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பார்கள் பக்கத்தில் போய் திருப்பி 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 இதற்கப்புறம் அதை சொல்லு, அதுக்கப்புறம் இதை சொல்லி, இதை விடு, அதவை அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு எம்ஓசியாக இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு மிகப்பெரிய கைதட்டல் கொடுக்கணும். நான் இங்கிருந்து பார்த்துட்டே இருக்கேன் உங்களை. பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொட்டேரியன் கிட்டையும் சொல்கிறேன், சார் அந்த பொசிஷன் ரொம்ப கஷ்டமானது. எப்போ எதை மாற்றுவாங்கன்னு தெரியாது, எப்போ இதை முன்னால் கொண்டு போய் இதை பின்னால் கொண்டு போன்னு சொல்லுவாங்கன்னு தெரியாது. இடைச்செருகல்கள் வேறு நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் எல்லாருக்கும் முன்னாலேயும் வரக்கூடிய அந்த அடைமொழிகள் இல்லாமல் சொன்னால் அந்த நபருக்கு மனது வருத்தமாக இருக்குமோ அப்படின்னு ஒமிட் பண்ணிட்டா கூட மீண்டும் திரும்பி யூ ஆர் டூயிங் சச் எ ட்ரெமெண்டஸ் ஜாப், அவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப கடினமானதுன்னு எனக்கு தெரியும், நான் அதுக்குள்ளே இருந்திருக்கேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதை விட 104வது நிகழ்வான இந்த நிகழ்வில் மட்டும்தான் பாரதியார்கிட்டே இருந்து இந்த பாடல்ல இருந்து நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு உங்களுடைய இணைப்புரையில் யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மை எல்லாம் காளி, அது அத்தனையும் வரிசையாக சொல்லிட்டே வந்தீங்க. நான் உட்காரும் போது தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட், தேங்க்யூ அம்மா. நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு கல்லூரியிலேருந்து வர சொல்லியிருக்காங்க, வந்தாச்சு அவ்வளவுதான், காலை பொழுது இப்படியே போயிடும். கொஞ்சம் இழுத்தாங்க அப்படின்னா ஒரு 2 மணி வரைக்கும் போச்சு அப்படின்னா ஆஃப்டர்நூன் 1 ஹவர் அட்டன் பண்ணா போதும். இன்னும் இழுத்தாங்க அப்படின்னா இன்றைய பொழுதே தாண்டிடலாம் அப்படிங்கிற ஒரு ரகசியமான ஒரு பெரிய ஆர்வத்தோடு வந்திருப்பீங்க குழந்தைங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நானும் கல்லூரியில் பேராசிரியராக இருந்த பெண்மணி தான். வந்த விருந்தினர் பேசுறத கேட்குறோமோ இல்லையோ, ஒரு கொஞ்சம் நேரம் இழுத்தாங்கன்னா மத்தியான கிளாஸையும் சேர்த்து எடுத்துடலாமே அவங்களே அப்படின்னு தோணும். ஆனால் உங்களுக்கு வரதுக்கு முன்னாலேயே, நீங்கள் வரதுக்கு முன்னாலேயே அத்தனை ஹோம்ஒர்க் அவங்க பண்ணியிருக்காங்க. நான் உங்களை கைத்தட்ட சொன்னதுக்கு காரணம் அதுதான். இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும், நாம் உட்கார போகிறோம், இதற்கு மேலே உங்களுக்கு தெரியாது. நேற்று மாலை இந்த கல்யாண மண்டபத்தில் இந்த அரங்கம் வேறு, இன்று காலையில் நீங்கள் பார்க்கும்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரங்கம் வேறு. இந்த அரங்கத்தை மாற்றி உங்கள் வருகைக்காக எல்லாம் தயார் பண்ணி பின்னால் இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸை மாட்டினதுலேருந்து ஆரம்பித்து ஓடி முன்னால் சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிறத நான் உட்காந்ததுக்கப்புறம் எங்கே உட்காந்தேன் அப்படின்னு பார்த்து கொண்டு வச்சுட்டு போனார். எத்தனை நீங்க பாக்குறீங்க, எத்தனை நோட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லாருக்கும் பொன்னாடை போற்றப்பட்டாகிவிட்டதா அப்படின்னு வேற ஒரு கணிப்பு அதுல யாருக்காவது இல்லை. அப்பதான் அவங்க உள்ள வந்திருக்காங்க அப்படின்னா மறுபடியும் அந்த தகவல் அவங்க போகும். தனிப்பட்ட முறையில் அவங்கள வரவேற்கணும். பக்கத்திலேயே நின்று வந்திருக்கக்கூடிய குழந்தைங்க கொஞ்சம் கண்ணை திறந்து நாங்கள் கண்ணை மூடிட்டா உட்காந்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், கண்ணை மூடிட்டு தான் உட்காந்துருக்கீங்க. அதனால தான் பல நிகழ்வுகள் கண்மூடித்தனமாக போகிறது கூட அதுதான் காரணம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் உட்கார்ற ஒரு வேலை மட்டும்தான் பண்ண போறீங்க. 1 மணி நேரம் இந்த பேச்சை கேட்குற அந்த வேலையை
கேட்கலாம், கேட்கிற மாதிரி நடிக்கலாம், கேட்க முயற்சி பண்ணலாம், முயற்சி பண்ணி தோற்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம் அதில். ஆனால் இது அத்தனையும் தாண்டி people have been working. மரத்தினுடைய பூவுக்கும் காய்க்கும் இலைக்கும் கிடைக்கக்கூடிய அந்த மரியாதை அந்த மரத்தினுடைய வேர்களுக்கு ஒரு நாளும் கிடைச்சது கிடையாது. ஆனால் அந்த வேர் ஓடி ஓடி உழைக்கல அப்படின்னா அந்த பூவும் கனியும் யாரும் பார்க்குற மாதிரி இருக்காது. அப்போ இத்தனை பேரும் வேறாக ஓடி ஓடி உழைச்சதுனால குழந்தைங்க அத்தனை பேர் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்க. மனசார நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்து இவ்வளவு சிறப்பாக செய்த நபர்களுக்காக சந்தோஷமா ஒரு கைத்தட்டல் கொடுத்து தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. அப்புறம் என்னை பற்றின இன்ட்ரொடக்ஷன் கொடுத்த மேடம், ஐ நோ யூ ஆர் வெரி நர்வஸ், ஐ நோ யூ ஆர் வெரி டென்ஸ்ட் அப். அங்கே போனீங்க, திரும்பி வாங்கிட்டு வந்தீங்க, அங்கே போனீங்க. நான் என் கணவர்கிட்ட கூட சொன்னேன் போதும் வேண்டாம், ஏன்னா எனக்கு தெரியும் அங்கே உட்காந்தா இட்ஸ் அ ஹாட் சீட், அது அந்த இடத்துல டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். யூ டிட் அ கிரேட் ஜாப் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ. முன்னால் வாழ்த்துறை வழங்கிய அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஆனால் அவ்வளோ சுலபமாக சொல்லிட்டு போக முடியாது. ரோட்டரியை பற்றியும் நீங்கள் ரொம்ப நீண்ட நேரம் சொன்னீங்க, ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்க. 104வது இந்த அமர்வு வரைக்கும் ரோட்டரியை கொண்டாடி இணைப்புரை வழங்கிய நபர் யாரும் பேசுனதே கிடையாது. நீங்கள் பேசியிருக்கீங்க, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. உண்மையாகவே உங்கள் இதை பாராட்டாமல் போனேன் அப்படின்னா மனதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். இதெல்லாம் நான் கவனிச்சுட்டே தான் இருக்கேன். தேங்க்யூ மேம். வேறு என்ன என்னால் சொல்ல முடியும்? எத்தனை தடவை சொன்னாலும் நன்றியை தவிர எங்கிட்ட வார்த்தைகள் இல்லை. அவ்வளோ அழகாக பண்ணாங்க. திருப்பி அவங்க சொன்னதுக்கு மேலேயும் நான் ரோட்டரியை பற்றி சொல்லணும். குழந்தைங்க அத்தனை பேருக்கும், பின்னால் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கும், அப்புறம் செவிலியருக்கான அந்த பணி நோக்கி நகரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் குழந்தைங்க அத்தனை பேருக்கும் ஒரு வணக்கம் சொன்ன போது லோ வோல்டேஜா இருந்ததுன்னு சொன்னேன். ஏன்னா உங்களுக்கு விஜயகுமாரி மேடம் வந்து இதை அறிமுக குணப்படுத்திட்டு போயிட்டாங்க. வணக்கத்தை எப்படி சொல்லணும், எவ்வளவு உயர்வாக சொல்லணும். என்ன காரணம்னா மேல இருக்கக்கூடிய எல்லா ரொட்டேரியன்ஸுக்கும், முன்வரிசையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ரொட்டேரியன்ஸுக்கும் இந்த வணக்கம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா எத்தனை குழந்தைங்க யோசிச்சு பார்த்தீங்கப்பா, மாத்தி மாத்தி பொன்னாடிகள் போற்றிக்கொண்டே இருந்தாங்க. எத்தனை குழந்தைங்க மனதில் தோன்றியது, எங்கள் கல்லூரி SSDM கல்லூரியில் எங்களுக்கும் அங்கே ஒரு மேடை இருக்கு, எங்களுக்கும் அந்த மேடைக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், நாங்களும் ஒரு நாள் அந்த மேடைக்கு வருவோம், எங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் யாராவது அங்கே நின்று படிப்பாங்க, எங்களுடைய தோளுக்கும் கண்டிப்பாக ஒரு பொன்னாடை வந்து சேரும் அப்படின்னு. என்னப்பா மாற்றி மாற்றி போர்வை போத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட புலம்பின குழந்தைங்க கண்டிப்பாக இருக்கீங்க. ஆனால் தனியாக நகர்ந்து எனக்கு ஒரு நாள் வரும், என் தோளுக்கு அந்த மாதிரி ஒரு பொன்னாடை வரும், அத்தனை பேரும் பார்க்குற மாதிரி கைத்தட்டுற மாதிரி நானும் வந்து நிற்பேன் அப்படின்னு ஏதாவது குழந்தைங்க யார் மனதிலையாவது, ஒரு மனதில் வந்தால் கூட எனக்கு போதும், யார் மனதிலையாவது வந்ததா, வராட்ட பொய் கூட சொல்லலாம் வந்தது அப்படின்னு சொல்லி. யார் மனதிலையும் வரல. இவ்வளோ உண்மை சொல்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப உண்மை விளம்பிகளாக இருக்கீங்க. கம் பேக். இப்போ இந்த ரொட்டேரியன்ஸுக்கு ஏன் இவ்வளோ கொண்டாடுறோங்கிற காரணத்தை சொல்கிறேன். இதையும் 104வது முறையாக சொல்கிறேன். 1000 நிகழ்வுகள் நடக்கட்டும் அப்படின்னு உங்களுடைய பெரிய ஆசை இருந்தது சார். 1000 நிகழ்வு நடந்தாலும் 1000 நிகழ்விலையும் தவறாமல் சொல்லக்கூடிய 2 விஷயங்கள். எனக்கு அது சொல்றதுல எந்த விதமான தயக்கமும் இல்லை, சலிப்பும் இல்லை. எனக்கு கண்டிப்பாக அதை மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல என்னுடைய கடன் அதிகமாயிட்டே தான் போகுது. இருக்கிற எல்லா குழந்தைகளுடைய வணக்கமும் அவர்களுக்கு ஏன் போய் சேரணும்னு நான் காரணம் சொல்லிடுறேன். ரோட்டரியை சேர்ந்த குழந்தைகளுக்கு தெரியலாம், ரோட்டராக்ட் குழந்தைகளுக்கு அது தெரியுமான்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சே இருக்கணும். இந்த ரோட்டரி களம் இறங்கியது, அதாவது எல்லோரும் உணரக்கூடிய அளவுக்கு களம் இறங்கியது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல. 120 வருடங்களாக நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம்னு அவர் சொன்னார். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஆவேசமாக களமிறங்க ஒரு காரணம் ஒன்று இருந்தது. நீங்க பார்த்திருக்கக்கூடிய ஒரு நோய், மிக அருகாமையிலிருந்து பார்த்த நோய், சில நேரங்களில் துர்பாகியவசமாக குடும்ப அங்கத்தினர்களையோ நட்பு வட்டத்தையோ தெரிந்த நபர்களையோ நாம் இழந்திருக்கக்கூடிய ஒரு நோயாக வந்து போனது ஒரு கொரோனா. 2019 2022 இப்பொழுது கொரோனாவின் தாக்கம் குறைந்திருக்கு அப்படின்னு நம்ம சொன்னா கூட எந்த ஒரு 3 நாட்களுக்கு மேல் கண்டிப்பாக காய்ச்சல் இருக்குமே, ஆனால் இதற்கானதாக இருக்குமோ, அந்த கொரோனாவினுடைய சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் மாதிரி உறவு ஏதாவது வந்திருக்குமோ அப்படின்னு அச்சப்படுற நிலைமையில இருக்கும். இந்த கொரோனாவை விட கொடிய பல நோய்களை பார்த்து வந்த சமுதாயம் தான் இப்ப மேடையில் உட்கார்ந்துருக்கக்கூடியதும் முன்வரிசையில் உட்கார்ந்துருக்கக்கூடியதும். நீங்கெல்லாம் 2000 முடிந்து 2021ஆம் ஆண்டின் பிரஜைகள். உங்களையே நீங்க வந்து ஜென் ஜி அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, ஜென் ஆல்பா அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. நான் சொல்ற வார்த்தைகள் உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல, உங்களை பத்தி நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனா உங்க அத்தனை பேருக்கும் எங்களை பார்த்தா பூமர்ஸ் அப்படின்னு தோணும். பூமர் தலைமுறை அப்படின்னு சொல்வீங்க. ஆனா அந்த பூமருக்கு அர்த்தம் யாருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. அதையும் போறதுக்குள்ள சொல்லிடுறேன். பூமர் நீங்க சொல்ல சொல்ல எங்களுக்கு மிகப்பெரிய பெருமைன்னு உங்களுக்கு புரியாதனால எங்களை கொண்டாடிட்டே இருக்கீங்க மறந்து போய்.
இப்போ எங்களுடைய காலகட்டத்தில் வந்து போனதுல ஆட்கொல்லிகளாக இருக்கக்கூடிய நோய்கள் நிறைய இருந்தது. அம்மை நோயிலிருந்து தொடங்கி, காலராலிருந்து தொடங்கி, மலேரியாவிலிருந்து, மஞ்சள் காமாலையில இருந்து, நுரையீரலை தாக்கக்கூடிய என்புருக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய டிபின்னு சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸ்ல இருந்து மிக இயல்பாக வந்து போகக்கூடியதுல உயிரை எடுக்காமல் ஆனால் உடலை முடமாக்கக்கூடிய ஒரு நோய் ஒன்று வந்தது. உங்களுக்கு அது தெரிந்திருக்க காரணம் இல்லை, இளம்பிள்ளை வாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு தெரிந்தது ஒரு பிடிவாதம் மட்டும்தானே. அதனால நமக்கு இந்த இளம்பிள்ளை வாதம் தெரியாது. இளம்பிள்ளை வாதத்தை போலியோ அப்படிங்கிற பேர், ஓ அதுவா அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் அதுவான்னு கேட்பீங்களே தவிர அது என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. 1950-60 காலகட்டங்களில் பிறந்திருக்கக்கூடிய எங்களுக்கு அது தெளிவாக தெரியும். மிக கடுமையான ஒரு காய்ச்சல் 10 நாட்கள் ஒரு குழந்தைக்கு வரும். அதுவும் 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருக்கும். கடுமையான காய்ச்சல். அந்த காய்ச்சல் வந்து போகும்போது குழந்தைகள் எல்லாம் வலுவிழந்து துவண்டு போயிடுவாங்க. துவண்டு போறதுலையும் குறிப்பாக முழங்காலுக்கு கீழ் கால்கள், சில சமயங்களில் கைகளையும் பாதிக்கப்பட்டதையும் நான் பார்த்திருக்கேன். நீங்க அப்படி யாரையாவது பார்க்கலாம். ஆனா நல்ல காலத்திற்கு ஆண்டவன் அருளால நோயெல்லாம் விரட்டப்பட்டதுனால நீங்க எல்லாம் ஆரோக்கியமா நடந்து படியேறி மேல வர முடிஞ்சது உங்களுக்கு. அந்த நோய் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நிரந்தரமாக ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ தாய் தகப்பனுக்கு மனச்சோர்வுக்கு காரணமாக மாறுவாங்க. எங்களுடைய வகுப்புல கூட 50 பேர் இருந்த வகுப்புல கூட 2-3 குழந்தைகள் அப்படி இருந்திருக்காங்க. மாடியில வகுப்பு அப்படின்னா நாங்கெல்லாம் 10 படி தாவி ஓடின காலம்லாம் உண்டு. ஆனா அவங்க ஒத்தொத்த படியா ஏறி, ஒவ்வொரு படியா ஏறி, முடிஞ்சா கையில ஒரு கட்டை இருக்கும், அந்த ஊன்றுகோலை வச்சுட்டு வருவாங்க. இல்லாத நபர்கள், தவழ்ந்து வந்த நபர்களை பார்த்திருக்கேன். அவர்களை தூக்கிட்டு கொண்டு வந்து கிளாஸ்ல உட்காந்துனவங்களையும் பார்த்திருக்கேன். திருமண வீட்டுக்கு போனாலும் அவங்களை பார்க்கலாம். அப்படி ஒரு 4 குழந்தைகள் ஓடி ஆடி குதித்து துள்ளி விளையாடிட்டு இருந்த குழந்தைகள் இந்த விஷக்காய்ச்சலான இளம்பிள்ளைவாதம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் முடங்கி போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்தியா இருந்தது. அதற்கான மாற்று மருந்து தயாரித்தா கூட அதை கொடுக்கிற அளவுக்கு கையில இந்தியாவினுடைய பிரஜைகளுக்கு சக்தி இல்லாமல் போன காலகட்டத்தில் ஊசியாக குழந்தைங்களுக்கு குத்த வேண்டாம், அதை சொட்டு மருந்தாக கொடுத்துடலாம் அப்படின்னு அதை கூட இன்டர்நேஷனல் ரோட்டரிக்கு அறிமுகப்படுத்தியதும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய மருத்துவர் தான், வெள்ளூர்ல இருக்கக்கூடிய ஜான் ஜேக்கப். அவரை நேரில் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பேர் எனக்கு கிடைச்சது. பெரிய அரங்கத்தில் பேசிட்டு இருக்கேன், ரோட்டரி அரங்கத்தில். அவர் பேரை சொல்றேன். அவர் இங்க இருக்கார் மேடம் அப்படின்னு பின்னால இருந்து சொல்றாங்க. பார்த்தா நடுவுல இருந்து எழுந்திச்சு நிற்கிறாரு. அத்தனை பேருடைய கால்களுக்கும் உத்தரவாதம் கொடுத்த ஒற்றை மனிதராக அவரை நான் பார்க்க கிடைச்சது. அவர் இன்னும் வெள்ளூர்ல இருக்காரு. ஆனா இங்கிருந்து கை தட்டினா அவர் காதுக்கு போய் சேரும். ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? சரி, ரொட்டேரியன். அடுத்தது என்ன தெரியுமா? 1985 வரும்பொழுது, இன்னைக்கும் போய் தேடுக்கண்ணா, எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு, எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு, எல்லாருக்கும் நெட் கனெக்டிவிட்டி இருக்கு. இப்ப யாராவது கேட்டாங்கன்னா மனிதன் உயிர் வாழ என்ன தேவை? உணவு, உடை, உறையுள், அப்புறம் நெட் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிடுவோம். கண்டிப்பா அது இல்லாம உயிர் வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்திருக்கீங்க. வீட்டுக்கு போய் தேடு. எதை தேடுறோங்கிறத பொறுத்து தான் நாம யாருன்னு நமக்கே அடையாளம் தெரியும். குப்பைகளை தான் தேடி தேடி எடுக்க போறோம் அப்படின்னா குப்பையோட குப்பையா நாமளும் குப்பையாயிட்டோம். இல்ல மேடம், குப்பையெல்லாம் தேட போறேன், நான் என்ன தேட போறேங்கிறது தான் எனக்கு என்ன அடையாளம் காட்டும் அப்படின்னா, இன்னைக்கு ஏதோ பெண்மணி வந்தாங்க, பேசினாங்க, போனாங்கன்னு எடுக்காம ரோட்டரி அமைப்பை பத்தி என்கிட்ட சொன்னாங்க, உண்மையா பொய்யான்னு நான் போய் பார்க்க போறேன். ஏன்னா வள்ளுவன் சொல்லியிருக்கான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஏதோ மனப்பாட செய்யுளுக்கு எழுதி 2 மார்க் வாங்குறது அல்ல, வாழ்க்கையில பயன்படுத்தணும். அப்போ போறீங்க, போய் தேடி பார்க்குறீங்க. என்ன அப்படின்னா, ஒரு டோஸ் மருந்து, சொட்டு மருந்தாக உங்க வாயில ஊற்றக்கூடியது 250 275 ரூபாய் வரைக்கும் இன்றளவும் அதற்கு செலவாகுது. ஆனா இந்தியாவில் உள்ள தாய் தகப்பனுக்கு 2 குழந்தைகள் 3 குழந்தைகளை, ஒற்றை குழந்தைக்கே 3 முறை அதை கொடுக்கிறது அப்படிங்கிறது இன்னும் நிதி நிலைமை அந்த அளவு இல்லை அப்படின்னு தெரிந்து கொண்டு 1985 களம் இறங்கியவர்கள் ரோட்டரி. அப்படின்னா நீ படியேறதுக்கும் ஓடி வர்றதுக்கும், இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ஸுக்கு போகிறதுல இருந்து ஆரம்பித்து, கண்ணுக்கு முன்னால தெரியக்கூடிய கல்லூரி பேருந்த ஓடி போய் ஏறதுல இருந்து ஆரம்பிச்சு, கைத்தாங்கலாக அம்மாவையும் அப்பாவையும் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறதுல இருந்து ஆரம்பிச்சு, அத்தனை குழந்தைகளும் கடன் பட்டிருக்கீங்க அப்படின்னா மேடையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த ரொட்டேரியன்ஸுக்கு கடன் பட்டிருக்கீங்க. அரசு கிட்ட இல்லாத பணத்தை அவங்க சம்பளத்திலிருந்து கொடுத்து உங்க கால்களுக்காக மருந்து கொடுத்துருக்காங்க. அப்ப சும்மா ரோட்டரி தானா அப்படின்னு நினைக்காது. இந்த ரொட்டேரியன்ஸ் நீங்க எல்லாம் தூளில தூங்கிட்டு இருக்கும்போது உங்க அம்மாவுக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது. இளம்பிள்ளை வாதம் வந்தா முற்றிலும் உங்களை முடக்கி போடும். அதுல இருந்து மாற்று மருந்து ஒன்று இருக்கு, அது உதவுறதுக்காக ஒரு பைசா செலவில்லாம உங்களுக்கு இலவசமாக ஒரு மருந்து கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா நீங்க பணம் கொடுக்கலையே தவிர உங்களோட எந்த சம்பந்தமும் இல்லாத, எந்த உறவும் இல்லாத, உங்க முகவரி தெரியாத, முகம் தெரியாத நபர்கள் இங்கிருந்து தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்திலிருந்து உங்களுக்காக செலவு பண்றதுக்காக these people
பீப்புள், அவங்க தான் மேஜர் டோனர்னு படிச்சுட்டே இருந்தீங்க இல்லையா? எதுக்கு டொனேட் பண்ணாங்க, ஏன் மேஜர் டோனர், ஏன் ஏகேஎஸ், எதனால் இது வந்தது, இது எல்லாமே கேள்வியா நீ கேட்கணும் மனதுக்குள்ள. சொல்றது அப்படியே வாங்காது, ஆனா சொல்றத உள்வாங்கிட்டு கொண்டு போய் பாரு. அப்ப இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து 2015 இந்தியாவுடைய ஜனத்தொகை எவ்வளவு பெரிது. கொரோனா வந்த போதே சொன்னோம், கொத்து கொத்தா இந்தியாவில் ஆட்கள் போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன போது மௌனமா உட்காந்து எந்த நாட்டுக்கெல்லாம் மருந்து தயாரிக்க முடியாத அந்த நாட்டுக்கெல்லாம் மருந்தை இலவசமாக கொடுத்த நாட்டினுடைய பிரஜைனா அப்படின்னா இந்தியா எல்லாருக்கும் உதவி பண்ணிச்சு இல்லையா? 2015 எக்ஸிட் போலியோ, இனிமேல் போலியோவிற்கு இந்தியாவிற்குள் வர அனுமதி கிடையாதுன்னு விரட்டியாச்சு, உலகளாவ விரட்டியாச்சு. ஆனாலும் இன்னும் இவங்க பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க கேட்கலாம், அதான் போலியோ போயிடுச்சு இல்ல மேம், எங்களுக்கே போலியோன்னா என்னன்னு தெரியாது, அம்மா அப்பா எங்களுக்கு சொட்டு மருந்து ஊத்துனது கூட எங்களுக்கு ஞாபகம் இல்லை, அதனால தான் நாங்க நிக்கிறோம் நடக்கிறோம்ல நீங்க சொல்றீங்க. இது யாருக்காக பணம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா, உலகத்துல இன்னும் 2 நாடுகள் உட்கார்ந்துருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், பக்கத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல இன்னும் இளம்பிள்ளைவாதம் இருக்கு. என்னோடு எந்த உறவும் இல்லாமல் நான் பார்க்காத ஒரு நாடாக இருந்தாலும், எத்தனை உதவி செய்தாலும் என்னோடு பகை மட்டுமே கருத்தில் வைத்திருக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் கூட, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவுக்கும் குழந்தை கால்கள் முடமானால் மனது முடமாகி போகும் அப்படிங்கிறதுக்காக அத்தனை பேரும் இன்டர்நேஷனல் ரோட்டரிக்கு போலியோவை உலகத்தை விட்டு ஒழிப்பதற்காக, பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 நாடுகளிலிருந்து ஒழிப்பதற்காக இன்றளவும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலதான் இப்போ அண்ணாச்சிக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருக்குன்னு பூமாலை கழுத்துல போட்டாங்க இல்லையா? அந்த பூமாலை அவர் கழுத்துல போடுறதுக்கு முன்னால் அதனுடைய தகுதி அந்த தோளுக்கு எப்படி வந்ததுன்னு யோசிச்சு பார்த்தேன்னா, இப்போ போன வாரம் தான் சர்வீஸ் பிஃபோர் செல்ஃப், என்னை விட எனக்கு கிடைப்பதை விட உங்களுக்கு கிடைக்கிறதா என்று பார்த்துக் கொள்வேன், நீங்கள் பயன்படுகிறீர்களா என்று பார்த்துக் கொள்வேன் அப்படிங்கிற அந்த மனப்பான்மைக்காக அண்ணாச்சிக்கு உலகளாவ அந்த மிகப்பெரிய விருது கிடைச்சிருக்கு. அப்போ வீட்டிலேருந்து வர குழந்தைகளாக இருந்தாலும் சரி, விடுதியில் தங்கி படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, தாய் தகப்பனை இன்னைக்கு நேரில் பேசினாலோ அல்லது ஃபோனில் பேசினாலோ சொல்ல வேண்டியது, எங்களுடைய கால்களுக்கும் உடலுக்கும் உறுதி கொடுத்த பாரதியார் சொல்லிட்டு போகலாம், நிமிர்ந்த நன்னடை பீடு போல் ஏறு போல் நடந்து வா அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் கால் வேணும் தானே அதற்கு. அப்போ அந்த கால்களுக்கு உறுதி கொடுத்த கண்கண்ட தெய்வங்களை மேடையில் பார்த்தோம் அப்படின்னு தாய் தகப்பன் கிட்ட சொல்லு. நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. யாதுமானவள் யாருன்னு கேட்டால் நாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனால் யாதுமானவளாக ஆகவும் யாது மாணவர்களாக ஆண்கள் ஆகிறதுக்கும் தகுதியை முதல்ல வளர்த்துக்கணும். உள்ளுக்குள்ள இருக்கு அது, ஆனா அது வெளியில வரணும் இல்லையா? அப்போ முதல்ல நன்றி கடனை வெளியில தெரிவிக்கிற அம்மா அப்பா கிட்ட மறக்காம சொல்றீங்க. மேடையில் இருக்கிறவங்களையும் முன்னால் இருக்கிற அத்தனை பெரியவர்களையும் தீவிரமா தீர்க்கமா பார்த்துக்கோ. நாளைக்கு தாய் தகப்பனோட அது ஒரு பேருந்து நிலையமாக, பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம், அல்லது பல்பொருள் அங்காடின்னு சொல்லக்கூடிய மாலாக இருக்கலாம், கோவில் வாசலாக இருக்கலாம். எங்க இவங்களை பார்த்தாலும் இவர்களுக்கு உங்களை அடையாளம் தெரியாது, ஏன்னா எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு இவங்களை அடையாளம் தெரியும். தாய் தகப்பன் பக்கத்துல நின்னாலோ தமையனோ யார் கூட இருந்தாலும் நேரப்போ அவங்க கிட்ட போய் இப்போ ஒரு வணக்கம் எல்லாரும் ஒன்னா சொன்னீங்க இல்லையா, அந்த வணக்கத்தை தனியாக உங்க தாய் தகப்பனோட அவங்க கிட்ட சொல்லுங்க. ஒரு வணக்கம் சொல்லிட்டு, மிகப்பெரிய நன்றி, எங்க கால்களுக்கு உறுதி கொடுக்கக்கூடிய அந்த போலியோ சொட்டு மருந்து எங்க அம்மா அப்பாவால எங்களுக்கு கொடுக்க முடியல, ஆனா நீங்க தான் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க, அது இது நாள் வரைக்கும் தெரியாததுனால ரோட்டரினா ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சோம், இப்போ தனிப்பட்ட முறையில என்னால உங்களுக்கு ஒரு நன்றி கொடுக்க முடியும்னு மறக்காம நன்றி சொல்லு. ஏன்னா அந்த நன்றிங்கிற வார்த்தை மட்டும்தான் உன்னை மேல எழும்புறதுக்கான முதல் படியாக இருக்கக்கூடியது. நன்றி கடப்பாடு யார்கிட்ட இருக்கோ அதை சொல்லிட்டே இருக்கணும். அடுத்தது கூட இவங்க மீண்டும் வருவாங்க. ஆண்கள் இருக்கக்கூடிய சபையிலேயே தான் சொல்றேன் நான். அடுத்தது இவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராஜெக்ட், நாங்கள் திண்டுக்கல் போயிருந்த போது, அங்க இருக்கக்கூடிய கல்லூரிக்கு போயிருந்த போது, அங்கிருந்த பெண்கள் அமைப்பு, ரோட்டரியுடைய பெண்கள் முழுவதும் பெண்களாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு எல்லா குழந்தைகளுக்கும் கையில பேம்ப்ளெட் கூட கொடுத்துட்டாங்க, ஒரு சின்ன நோட்டீஸை கூட கொடுத்து முடிச்சிட்டாங்க. என்ன தெரியுமா அது? சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். ஆண்களை விட பெண்களுக்கு இன்னும் 2 அதிகமான புற்றுநோய்களுக்கு உடல் மறுபடியும் அழைப்பு கொடுக்கிறது. பெண்களுடைய உடல் அப்படி இருக்கிறதுனால மார்பக புற்றுநோயோ அல்லது கர்ப்பப்பை வாய் புற்றுநோயோ வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். உங்களுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கலாம், கூச்சமா இருக்கலாம், கண்ணை முடிக்கலாம், தலையை சாச்சுக்கலாம். இந்த எதுவும் எனக்கு பிரயோஜனம், இது எதுவுமே இல்லை. எதற்காக கல்வி கொடுத்துருக்கோம்? எதற்கு வெட்கப்படணுமோ அதை தவிர மற்றதுக்கு வெட்கப்படுறதுக்காக கல்வி இல்லை. இந்த பெண்மணி வராங்க, நின்று பேசுறாங்க, என் உடல் அமைப்பு எனக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னா கண்ணை திறந்து கேட்கிற அளவுக்கு முதுகெலும்ப கல்வி கொடுக்கணும். இதை பத்தி பேசும்போது வெட்கமும் கூச்சமோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டை இப்படி இடிக்கிறதோ அப்படின்னா இன்னும் வளரலன்னு அர்த்தம், கல்வி உங்ககிட்ட வரலன்னு அர்த்தம். ஆண்களுக்கும் சேர்த்தி தான் அதையே நான் சொல்றேன்.
அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அம்மா 10 மாதம் சுமந்து நம்மளை பெற்று எடுத்து அந்த கர்ப்பப்பையில் வச்சு காப்பாற்றி நாம் சாப்பிட என்ன நமக்கு தேவையோ அந்த சாப்பாடை கொடுத்து திரும்பி படுத்தா நமக்கு கஷ்டமாக இருக்குமேன்னு எழுந்திருக்கும் போது நம்மளை பற்றி கவலைப்பட்டு, படுக்கும்போது நம்மளை பற்றி கவலைப்பட்டு, உடம்பு தாங்க முடியாத துன்பத்தை, அந்த அளவு துன்பத்தை ஒரு ஆணுடைய உடலால் ஏற்றுக்கொள்ள கூட முடியாது. அவ்வளவு பெரும் வேதனை, உடலில் உள்ள அத்தனை நாடி நரம்புகளும் நொந்து போகிற மாதிரி இருக்கக்கூடிய பிரசவ வழியில் பெற்று எடுத்து நம்மளை கொண்டு வரக்கூடிய அம்மாவனுடைய கர்ப்பப்பையை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய பொறுப்பு. ஆனால் இப்போ நான் பேசிட்டு இருக்கும் பொழுது கூட கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் பல பெண்கள் இந்தியாவில் நொடிக்கு நொடி இறந்து கொண்டே இருக்காங்க. என்னுடைய மிக நெருங்கிய உறவினரான என் கணவனுடைய சகோதரியை இப்போ ஒரு 3 மாதம் முன்னால், நாளையோட அவங்க இறந்து 3 மாதம் ஆகுது, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். அப்பெல்லாம் எனக்கு மனதுக்கு தோணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. ஏதாவது பண்ணணும்னு தோணி பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ணணும்னு தெரியணும், பண்றவங்க யாருன்னு தெரியணும், எப்படி பண்ணணும்னு தெரியணும், எவ்வளவு சீக்கிரம் பண்ணணும்னு தெரியணும். இப்போ நமக்கு கொரோனாவுக்காக மருந்து தயாரித்து கொடுத்திருக்கக்கூடிய சீரம் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா பூனால இருக்கு. அவங்க இந்த மருந்தை கொண்டு வரலாம். ஆனால் இப்பொழுதும் கைனகாலஜிஸ்ட் பல பேர்கிட்ட இந்த மருந்து இருக்கு. ஆனால் இட்ஸ் வெரி வெரி காஸ்ட்லி. சாதாரணமாக ஒரு 275 ரூபாய் கொடுத்து கூட அது வாங்க முடியாது. நமக்கான போலியோ டிராப்ஸ் கூட வாங்க முடியாதவங்க எப்படி இந்த சர்விக்கல் கேன்சருக்காக இந்த மருந்தை இந்த நாட்டு பெண்களுக்கு கொடுக்க போறோம்? அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் 9 வயதிலிருந்து 13 வயதுக்குள்ள பெண் குழந்தைங்களுக்கு அதை கொடுத்துட்றாங்க, பூஸ்டரோட சேர்த்து கொடுத்துட்றாங்க. ஏன்னா வெளிநாடுகளில் இந்த டேட்டிங் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கு. ஆண் நண்பர்கள் அப்படிங்கக்கூடிய உறவு முறைன்னு ஒன்று இருக்கு. உடல் ரீதியாக ஆண்களோடு இருப்பது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அங்கெல்லாம் வந்துட்டதுனால அவங்க இவ்வளவு சீக்கிரமா கொண்டு வராங்க. நாம் என்ன நினைக்கிறோம், இந்திய கலாச்சாரம் பெண் குழந்தைகளை இன்னும் தன் உடல் ரீதியாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும். சில நேரங்கள் அது மூட நம்பிக்கையோன்னு கூட அச்சம் வருது. பாய் ஃப்ரெண்டுங்கிறது ஒன்றும் புதிய வார்த்தை கிடையாது மேம், நீங்க வேணா சொல்லலாம், எங்களுக்கு அது ஒன்றும் புதிய வார்த்தை இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு நாடு போயிடுச்சோங்கிற அச்சம் கூட உண்டு. என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவங்களால இதை கொஞ்சம் 400 ரூபாய் 450க்கு கொண்டு வர முடியுமே, ஆனால் அரசால அந்த பணமும் கொடுக்க முடியாது. ஆனா ரோட்டரி அந்த பெரிய பொறுப்பையும் தன் தோளில் எடுத்துக்கொள்ள தயாராக காத்து நிற்கிறது. இந்தியாவில் உள்ள உங்கள் வயதுள்ள பெண் குழந்தைகள், அதாவது திருமணத்திற்கு முன்னாலேயே அந்த ஊசி போடணும். அது போட்டா மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும். அம்மாவாவே இருக்கலாம், ரொம்ப அன்பு தான், பக்கத்திலேயே நிற்கலாம், மருந்து கொடுக்கலாம், கீமோதெரபி கொடுக்கலாம், ரேடியம், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியும். ஆனாலும் உன்னால உங்க அம்மா படுற வேதனையுடைய ஒரு சொட்டை கூட உன்னால வாங்க முடியாது. பக்கத்துல நின்று பார்க்க முடியும், ஐயோ பாவம் சொல்ல முடியும், 1000 கோவிலுக்கு போக முடியும், அவங்களுக்காக பிரார்த்திக்க முடியுமே தவிர வேதனையினுடைய ஒரு புள்ளியை கூட நம்மளால வாங்க முடியாது. நின்று பார்க்கக்கூடிய கொடுமையை தவிர நமக்கு எதுவும் கிடையாது. இப்போ அதிலிருந்து அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னா அதற்காக இவங்க களம் இறங்கும் பொழுது முட்டாள்தனமாக அதை எதிர்த்து பேசாம அமைதியாக இப்பொழுதே அதை பத்தின ஆராய்ச்சிக்குள்ள இறங்கு. இது என்ன மருந்து, எதற்காக பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறது, எதிலிருந்து பெண்களை காப்பாற்றுகிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அந்த உதவி வரும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தயார் நிலையில் உன் மனதையும் உடலையும் வைத்துக்கொள். இதை விட நாகரிகமா ஒரு சபையில என்னால சொல்ல முடியாது. சரியா? அப்போ அதற்குள்ளேயும் இறங்குறாங்க. அப்படின்னா ரொட்டேரியன்ஸ் நீயும் நானும் அப்படியே டிவியில பார்த்துட்டு இருப்போம், இங்க நிலநடுக்கம், இங்க பெருவெள்ளம், இங்க சுனாமி அடிச்சது, இங்கதான் பெரிய சுழல் காற்று வந்தது அப்படின்னு நீயும் நானும் அடுத்த சேனல்னு கையில் இருக்கக்கூடிய ரிமோட்டை மாத்திட்டு இருக்கும் பொழுது இவங்க அத்தனை பேரும் எங்க இருப்பாங்க தெரியுமா? எந்த இடத்துல புயல் அடிச்சதோ, எந்த இடத்துல நிலநடுக்கம் வந்ததோ, எந்த மக்களுக்கு என்ன வேணுமோ, அதாவது பெண்களுக்கு அதுல மாட்டிக்கிட்ட பெண்களாக இருந்தா வெறும் ஆண்கள் மாதிரி இருக்க முடியாது. அந்த பெண்கள்ல கர்ப்பமான பெண்கள் இருப்பாங்க, அப்பதான் குழந்தை பெற்ற பெண்கள் இருப்பாங்க, 3 நாள் மாதவிடாயில இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க, பெருவெள்ளத்துக்குள்ள மாட்டிட்டு இருப்பாங்க, கழிப்பறை கிடையாது, மாற்றுவதற்கு உடை மாற்ற இடம் கிடையாது. அத்தனை நேரத்திலையும் அவர்களுக்கான உதவி பொருளை எடுத்துக்கொண்டு ஓடக்கூடியது அரசு ஓடுகிறதோ இல்லையோ தெரியாது, ரோட்டரி அமைப்பு அங்க போய் நின்றுக்கும். என்ன பண்ணணும்? நம்மளால கொடுக்க முடிஞ்சது என்னது மட்டும்தான், இது மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. ஆனா இந்த கைத்தட்ட கூட தயங்கிட்டு பக்கத்துல இருக்கவங்ககிட்ட பேசிட்டோ கையில இருக்கிற மொபைல்ல பார்த்துட்டோ உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களோ கையை பயன்படுத்தல, அவங்க கையை கடன் வாங்கி அவங்களுக்கும் சேர்த்து நீயே தட்டிடு. ஏன்னா நம்மால கொடுக்கக்கூடியது அது மட்டும்தானே. சரி, இது போற எல்லா இடத்துலையும் ரோட்டரியை பத்தி நான் சொல்றேன். 104வது முறை இல்லை, 1000வது முறை சொன்னாலும் அலுப்பில்லாமல் அதே மாதிரி என்னால் சொல்ல முடியும். ஏன்னா என்னுடைய மகனுடைய கால்களின் உறுதிக்கு, என் மருமகளின் காலின் உறுதிக்கு, என்னுடைய பேர குழந்தையின் காலின் உறுதிக்கு, அத்தனைக்கும் என் மாணவ குழந்தை இந்த செல்வங்கள் அத்தனை பேருடைய காலின் உறுதிக்கும் இந்தியா நிமிர்ந்து நிற்க அதனுடைய கால்களுக்கு உறுதி கொடுத்த அத்தனை பேரும் இங்க இருக்கிறதுனால தான் நான் சொன்னேன், உன்னுடைய வணக்கத்தினுடைய வோல்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்குடா, கொஞ்சம் கூட சத்தமா சொல்லு தங்கமே அப்படின்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம்.
அது முடிஞ்சுதா? இது அத்தனையும் யாதுமானவர்களாக ஆகிறதுக்கு உங்கள் மனதை முதல் உழுது பண்படுத்தணும். ஏன்னா காலையில் நீ என்ன இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு வந்தேன்னு எனக்கு தெரியாது, என்ன வாட்ஸ்அப்பில் பார்த்தேன்னு தெரியாது, ஃபேஸ்புக்கில் என்னெல்லாம் ஏற்றிட்டு வந்திருக்கீங்க, இது எதுவும் எனக்கு தெரியாது. இது எதுவும் உன்னை யாதுமானவளாக மாற்றாது, யாதுமானவர்களாக மாற்றாது. மாற்றணும் அப்படின்னா மாற்றம் உள்ளுக்குள்ளிருந்து வரணும். ரெண்டாவது, முத்து அண்ணாச்சியினுடைய கனவு குழந்தை இந்த யாதுமானவள். 2023 22 நினைக்கிறேன் அண்ணாச்சி உங்களுடைய டென்யூர் 22-23 அண்ணாச்சியுடைய டென்யூர். அண்ணாச்சி கவர்னராக 3212, அதாவது காரைக்குடியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படின்னு மேடம் சொல்லுவாங்க. அந்த 7 ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் அதை ஒன்னா சேர்த்தின ஒரு ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட். அதில் அண்ணாச்சி தன்னுடைய பதவி வருவதற்கு முன்பே தொடங்கினது இந்த யாதுமானவள். பேண்டமிக் இன்னும் முழுவதும் போகலை, கொரோனா போகலை. எங்களுடைய முதல் நிகழ்வு ஆன்லைனில் தான் இருந்தது. அதற்கப்புறம் தான் நேரடியாக அவங்க எல்லாரையும் பார்க்க வந்தோம். சப்போர்ட் த கேர்ள் சில்ட்ரன் அப்படின்னு தான் தொடங்கினார் அண்ணாச்சி. ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் சும்மா அப்படி கூப்பிட்டுட்டா நான் ஐம் நாட் அ ரொட்டேரியன், தோ ஐ ஹவ் காட் கிரேட்டஸ்ட் ரெஸ்பெக்ட். மனித இந்த உலகத்தில் மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கேன் அப்படின்னா அத்தனை ரொட்டேரியன்ஸ் மேலேயும் எனக்கு இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான மரியாதை. I am not a Rotarian, but I know who they are and what they are and what they do. எதற்காக அண்ணாச்சி என்னை இந்த யாதுமானவள் நிகழ்ச்சிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே நான் அதை ஏற்றுக்கிட்டேங்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? எதற்காக ஏற்றுட்டேங்கிற காரணத்தையும் சொல்லிடுறேன். அதுவும் ஆண்கள் இருக்கக்கூடிய சபையில் ஏன் திருப்பி நான் மறுபடியும் ஐ ட்ரா தி அட்டென்ஷன் ஆஃப் மென் ஹியர் அப்படின்னா, பள்ளிக்கூடமாக இருந்தால் ஸ்கூல் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், கல்லூரியாக வரும்போது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸில் மென் அண்ட் விமென் அப்படிதான் கல்லூரி இருக்கும். மென் அண்ட் விமென்னா 18 வயசுக்கு அப்புறம் பொறுப்பு வந்தாச்சுன்னு அர்த்தம். ஓடி பிடிச்சி விளையாடுறதோ, துப்பட்டாவை பிடிச்சி இழுக்கிறதோ, தலையை கலைச்சி விடுறதோ, சினிமா கதாநாயகர்களுக்கு விட்டுட்டு நாம பொறுப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரக்கூடியது அது. அப்போ அண்ணாச்சி 2015 எஸ் ஐ எம் ஷுர் அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15 அன்னைக்கு எனக்கு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மதுரையிலிருந்து ஒரு அழைப்பு வருது. எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி. இவ்வளவு அதிகமான கூட்டம் இல்லை, குறைவான கூட்டம் தான். ஆனால் எல்லாருமே பிஸ்னஸ் மென், மிகுந்த மன முதிர்ச்சி உள்ள நபர்கள், ஒரு மிடில் ஏஜை தாண்டின நபர்கள் நிறைய பேர் அதில் இருக்காங்க. வணிகத்தில் அறம் அப்படிங்கிறத பற்றி நான் பேசவும் போனேன். நான் போய் பேசி முடிக்கும் போது பல இடங்கள்லையும் அதை நான் மறுபடியும் சொல்கிறேன், உனக்கும் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு கூச்சமாக வெக்கமாக இருக்கும்னு எனக்கு தெரியாது, வந்தால் வெக்கப்படு, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் அது பேசி முடிக்கும் போது எல்லா மேடைகளையும் நான் சொல்லக்கூடியது, பெண் குழந்தைகளுக்கு குறிப்பாக அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அந்த குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் வழங்கப்பட வேண்டும். இல்லைன்னா பெண் கல்விங்கிறது முடியாம போயிடும் அப்படின்னு நான் சொன்னேன். இது சொல்லும் போது இத்தனை நேரமா நான் பேசுறதுல கூட கவனிக்கிறவங்க கவனிச்சிருப்பீங்க, கவனிக்காதவங்க கவனிக்க போறது இல்லை. யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் எடுத்துக்குவோம் நாம. இதை பேசி முடிக்கும் போது என் பின்னால ஒரு 4-5 ஆண்கள் வந்து நிற்கிறாங்க. அதுல ஒரு குரல் இருக்கு. எனக்கு அப்பவும் முத்து அண்ணாச்சியை யாருன்னு தெரியாது, முகமும் அடையாளமா மனதில் நான் பதிய விடலை. திரும்பி பார்க்குறேன். திரும்பி பார்த்தா ஒரு குரல் கேட்குது, நீங்க பெண்களுக்கு உள்ளாடைகள் வழங்க வேண்டும்னு சொன்னீங்களே. அண்ணாச்சி கூட அந்த சம்பவம் மறந்துருக்கலாம். ஏன்னா கொடுக்குறவங்க மறக்கலாம், வாங்குறவங்க மறக்கவே கூடாது. அப்போ அவர் கேட்குறாரு என்கிட்ட, உள்ளாடைகள் வழங்கணும்னு சொன்னீங்களே, பெட்டிக்கோட் சொல்றீங்களா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நான் பேசுனதுல இந்த வரியை ஒரு நபர் தூக்கிட்டு வராரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். நான் திரும்பி நின்று அவர்கிட்ட சொல்றேன், பெட்டிக்கோட் சொல்லலை, பேண்டீஸ் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். பார்க்குறாரு, அந்த முகத்தில் ஒரு கேள்விக்குறி இருக்கு. இப்போ நான் சொல்கிறேன், இல்லை, பெண் குழந்தைகளுக்கு அரசு நாப்கின், சானிட்டரி நாப்கின் மாதத்தில் 3 நாட்கள் மாதவிடாயாக இருக்கலாம், 5 நாட்கள் இருக்கலாம், இரத்தப்போக்கு மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களாக கூட இருக்கலாம். அரசாங்கம் நாப்கின் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆண் குழந்தைங்களுக்கு புரிய வேண்டியது அம்மாவுடைய வேதனை புரியணும், அக்காவுடைய வேதனை புரியணும். விளம்பரத்தில் ஒரு சின்ன நாப்கினை வச்சு இங்க ஊத்தினா பிரச்சனை தீர்றது அல்லன்னு விளங்கணும். அப்போ அந்த நாட்கள்ல குழந்தைங்களுக்கு அந்த நாப்கின் வைக்கிறதுக்கான உள்ளாடை இல்லை, பேண்டீஸ் இல்லை. அதனால குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரதில்லை, 3 நாட்கள் வரதில்லை, 5 நாட்கள் வரதில்லை குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் நிறுத்திட்டேன். எண்ணி 15 அவங்களுடைய அலுவலகத்தில் இப்போ அந்த பெண்மணி இல்லை, கண்மணின்னு பேர் அவங்க. அந்த பெண்மணி எனக்கு இதயம் நிறுவனத்திலிருந்து ஒரு மின்னஞ்சல் அனுப்புறாங்க. விருதுநகரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தைக்கு 3 வீதம் உள்ளாடைகள் நாங்கள் வழங்கப் போகிறோம், வருகிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க. பெரிய விஷயம். அது அதோட நிற்கல. விஜயகுமாரி மேடம்னுடைய டாட்டர்
அவங்களும் ரொட்டேரியன். அவங்க மூலமா இறைவி அப்படின்னு ஒரு நிகழ்வு, உன்னுடைய அகசுத்தம் எப்படி இருக்கணும், உன்னுடைய புறசுத்தம் எப்படி இருக்கணும், உன்னுடைய சுற்றுப்புறம் எப்படி இருக்கணும், பெண் குழந்தைகளுக்கு தங்களுடைய உடலை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பது தெரியாமல் போகிறது. அம்மா நீ பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தோடனே கை கால் கழுவிட்டு வா அப்படின்னு சொல்ற அம்மாவும் ஒன்றும் தெளிவாக சொல்றது இல்லை. யாரும் தெளிவாக சொல்லாத போது இந்தியா சுதந்திரம் அடையும் போது 34 வயது தான் ஒரு பெண்ணுடைய சராசரி வயதுன்னு இருந்தது. 2025 74 இழுத்திருக்கோம் அந்த வயது. 34 எங்க உட்கார்ந்துருக்கு, 74 எங்க இருக்கு? 74 வயது பெண் உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆரோக்கியமா உயிரோடு இருக்கணும், ஓடி ஆடி உயிரோடு இருக்கணும், யாருடைய உதவியும் இல்லாம தன் காலில் தான் நிற்கணும். அப்படின்னா அகசுத்தம் என்னன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ பெண் மருத்துவர்களையும் கூட்டிட்டு போய் இவர்களுக்கு கொடுக்கறது. இது ஏதோ ஒரே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அண்ணாச்சி கொடுத்ததற்காக நான் சொல்லவே வரல. அது ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்தது. இயக்கமாக மாற்றி எடுத்திருக்காரு. இயக்கமாக மாற்றி எடுத்ததுல விருதுநகர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் மட்டும் அல்லாம ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், கடைசியாக நாங்க போன தங்கச்சி மடம் அங்க இருக்கக்கூடிய, அங்க போய் பெண் குழந்தைகளுக்கு அப்படின்ன போது ஒரு சின்ன குட்டி பையன் ஏறி மேடைக்கு வந்துட்டு, மிஸ் நீங்க பெண்களுக்கு தான் தருவீங்களா மிஸ், அக்காக்களுக்கு தான் தருவீங்களா மிஸ், எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா மிஸ் அப்படின்னு கேட்டான். ஏன்னா ஆண் குழந்தைகளுக்கும் இது தேவையாக இருக்கு. திரும்பி பார்த்த உடனே அண்ணாச்சி சொன்ன ஒரே விஷயம், கொடுத்துடலான்னு சொல்லுங்க அப்படின்னு. திருப்பூர்ல இதே ரோட்டரி 1,00,000 பெண் குழந்தைகளுக்கு ஆளுக்கு 3 வீதம் 3 லட்சம் கொடுத்துருக்கு. பெரிய விஷயம் புரிஞ்சுக்கும். உங்களுக்கு பெண்களுக்கு மனசார இந்த விஷயம் தெரியும். உள்ளாடைகள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உள்ளாடை போதுமானதாகவும் பொருத்தமானதாகவும் இல்லை என்றால் தன்னம்பிக்கை குறைந்து போகும். பேருந்துக்காக தோள பைய மாட்டிட்டு பெண் குழந்தைங்க ஓடி வரும்போது ஜன்னல் பக்கம் உட்கார்ந்து ஒரு நமட்டு சிரிப்பு சிரிக்கக்கூடிய ஆண்கள் அத்தனை பேருக்கும் புரிய வேண்டியது என்ன அப்படின்னா, பெண் கூசி குறுகி தன் உடலை நினைத்து அவளுக்கு அவமானம் வரக்கூடிய நிகழ்வாக அந்த இடம் மாறும். பெரும்பாலும் பஸ் எல்லாமே நகர்த்தி தான் நிறுத்துவாங்க, குழந்தைங்க ஓடி வந்து ஏறுவாங்க. அப்பெல்லாம் நான் நினைப்பேன், எவ்வளவு அந்த மனசு காயப்படும், எவ்வளவு அந்த மனசு துன்பப்படும் அப்படின்னு. அப்போ உள்ளாடைகள் போதுமானதாக இருக்கிறது மட்டும் அல்ல, உனக்கு அளவு சரியான பொருத்தமானதாகவும் இருந்தபோது தன்னம்பிக்கையோட நிமிர்ந்து நிற்க உன்னால முடியும். இல்லைன்னா உன் உடலே உன்னை குறுகி போக வச்சிடும். இப்போ உங்ககிட்ட சொல்ல வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஹீரோக்கள்னு நீ நினைச்சிட்டு இருக்க இல்லையா? திரைப்படங்கள்ல வரக்கூடிய அந்த கதாநாயகர்கள் எல்லாம் பெரிய ஹீரோக்கள், இவர் தான்ப்பா எனக்கு பெரிய ஹீரோ, இவர் தான்ப்பா பெரிய ஹீரோ அப்படின்னு அவங்க படம் வந்து பார்த்தே ஆகணும், அந்த பாட்டுனா கேட்டே ஆகணும், விடாம முணுமுணுத்துட்டே இருந்தே ஆகணும். அதுக்காக ஃபேன் கிளப் எல்லாம் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிற குழந்தைங்களுக்கு புரிய வேண்டியது என்ன தெரியுமா? உண்மையான கதாநாயகன், உண்மையான ஹீரோ எப்போது டைம் கிடைக்கும் போது கையில் இருக்கக்கூடிய டிக்ஷனரி எடுத்து பாருங்க, இல்லைன்னா உங்க ஆங்கிலத்துறை ஆசிரியர்கிட்ட கேளுங்க, ஹீரோ அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் கொடுத்திருக்கு ஆங்கில அகராதியில அப்படின்னு பாருங்க. வீர சாகசங்கள் செய்யக்கூடிய நபரை ஹீரோ அப்படின்னு சொல்லுவோம். சினிமாவில் கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாஞ்சு 10 பேரை வீழ்த்துற மாதிரி நடிக்கிற அப்படின்னு நடிக்க கூட முடியாத ஒரு கதாநாயகன் 50 வயதுக்கு மேல இருக்கலாம், அவர் பாஞ்சு எல்லாரையும் வீழ்த்துற மாதிரி ஒரு காட்சி வரணும்னா அவர் மாதிரியே தோற்றம் இருக்கிற, அவர் மாதிரியே நிறம் இருக்கிற, ஒரு அசப்பில் பார்த்தா அவர் ஜாடையிலே இருக்கக்கூடிய ஒரு அவரை போன்ற போலி ஒரு டூப் ஆர்டிஸ்ட போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை நடத்திடுவாங்க. அவங்கள தான் நீங்க ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையான ஹீரோ யார் தெரியுமா? எப்போ ஒரு பெண்ணுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வருத்தமும் துன்பமும் நோவும் வரும்போது வாயை திறந்து கூட அவளால சொல்ல முடியாதபடி அவளுடைய கூச்சம் தடுக்கும் போது, கண்ணை கலங்கிட்டு கண் கலங்கினது யாருக்கும் தெரியாம மண்ணை பார்த்துட்டு அவள் நிற்கும் போது அவளுடைய வலியை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தலையை நிமிர்ந்து யார் உதவி செஞ்சாங்கன்னு பார்க்கறதுக்குள்ள அந்த இடத்த விட்டு ஒரு நபர் போயிடுறாருல்ல, அந்த நபருக்கு தான் ஆண்னு பேரு, அதுக்கு மட்டும்தான் ஆண்மைன்னு பேரு, வேற எதற்கும் எதுவும் கிடையாது. வாங்கிக்கோ, மனதுக்குள்ள வாங்கிக்கோ. இனி கல்லூரி நாட்கள்ல உங்களுடைய அந்த பாலிய தன்மையினால வரக்கூடிய அந்த ஈர்ப்பின் காரணமாக இது கதாநாயகன், இதுதான் என்னுடைய ஹீரோ, இவர் தான் என் ஹீரோ அப்படின்லாம் சொல்றதுக்கு முன்னால புரிஞ்சுக்கும், காதல் வயப்படுறதுக்கு கதாநாயகன் தேவையே கிடையாது. காதல் வயப்படுறதுக்கு இந்த வயசுல அறியாமை அப்படிங்கிறது மூட்டையா தலைக்குள்ள இருந்தாலே போதும், அவ்வளவுதான், தடுக்கி விழுவோம். பெரும்பாலும் யார் மேலேயும் காதல் வர வயசு இல்லை. யூ ஆர் இன் லவ் வித் லவ். காதல் மேல் காதல் வயப்படக்கூடிய வயசு இது. யாராவது அங்க வந்து நின்னாங்கன்னா இவங்க தான், 4 தடவை நம்மளை பார்த்தாங்கன்னா இவங்க தான், நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க தான், சாப்பிட்டியான்னு கேட்டா அவங்க தான், ஒத்த ரோசாவை கொடுத்தா அவங்க தான், ஒரு மிட்டாயை கொடுத்தா அவங்க தான், அடுத்த நிமிஷம். ஆனா இப்படி விழறவங்களுக்கு எல்லாம் பெரிய பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? தன்மேல் சுய மதிப்பு இல்லாத நபர்களால் மட்டும்தான் கண்ணில் கண்ட நபர்களை எல்லாம் கதாநாயகர்களாக ஏற்றுக்கொள்ள முடியும். எந்த பெண்ணுக்கு சுயமரியாதை இருக்கிறதோ, எந்த பெண்ணுக்கு தன்னை பற்றி போதுமான புரிதல் இருக்கிறதோ,
எந்த பெண்ணுக்கு இலக்கு கண்ணுக்கு நன்றாக தெரிகிறதோ அவளுக்கு கண்ணு முன்னால கடவுளே வந்து நின்னாலும் கொஞ்சம் நகரு, என் டிகிரியை முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லுவான். அது புரியணும். அப்போ உண்மையான ஹீரோஸ்குள்ள யாரெல்லாம் கூட்டிட்டு வரலாம்? அப்பா, நம்ம அப்பா பெரிய ஹீரோ, தனக்கு இருந்தாலும் இல்லாட்டாலும் நமக்கு கொடுக்குற அப்பா பெரிய ஹீரோ, அம்மா பெரிய ஹீரோ, ரைட்? இங்க நீயும் நானும் கை தட்டிட்டு உட்காந்து பேசிட்டு கேட்க முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் இந்தியாவுடைய எல்லை பதட்டமாக தான் இருக்கு. அங்கேயும் ஊடுருவல்கள் இருந்துட்டு தான் இருக்கு. வெளியிலேருந்து உள்ள ஆட்கள் வரதை விட உள்ள இருக்கிற ஆட்கள் வெளியில இருக்கிறவங்களை கூப்பிடக்கூடியவங்களை வேற நம்ம பக்கத்தில் வச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட் அப்படிங்கிறதுலாம் போய் தேடி பாருடா. அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. சும்மா போய் எல்லாம் ஓட்டு போடக்கூடாது. 18 வயசு ஆயிடுச்சு இல்ல, வாட் இஸ் டீப் ஸ்டேட் அப்படின்னு போய் பாரு. பேரலாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு போய் பாரு. அந்த குழந்தைக்கு ஒரு தடவை கை தட்டுடா. இல்ல, எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது தெரியுமா? என்னால பேச்ச மட்டும்தான் நிறுத்த முடியும். என்ன ஆச்சு அப்படின்னு எங்க தலைமுறை தேடும் போது ஒன்னும் ஆகல, சுவிட்ச் ஆஃப் பண்ணா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு கண்டுபிடிச்சல. தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். நல்லா இருக்கு. புத்திசாலியான அடுத்த தலைமுறையை பார்க்கும்போது ரொம்ப கர்வமாகவும் பெருமையாகவும் தான் இருக்கு. சரியா? இப்ப அம்மா அப்பா ஹீரோன்னு சொல்லிட்டோமா? நாட்டுக்கு எல்லையை காப்பாத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்தாலோ பெருவெள்ளம் வந்தாலோ யாருன்னு கூட தெரியாம அவனை காப்பாற்ற ஓடி வர அவங்க யாருடைய அப்பாவோ தான் இருப்பாங்க, யாருடைய அண்ணனாவோ இருப்பாங்க, யாருடைய கணவனாவோ இருப்பாங்க, யாருடைய மகனோ இருப்பாங்க, தோழியா இருப்பாங்க, தோழனா இருப்பாங்க, அம்மாவா இருப்பாங்க. அப்போ மதுரை வீரன் சாமி மாதிரி எல்லையை காப்பாற்றக்கூடிய, எல்லை காளி மாதிரி எல்லையை காப்பாற்றக்கூடிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பெரிய விஷயம். ஏன்னா அவங்கெல்லாம் தான் யாதுமானவளா நிற்கிறாங்க. ஏன் உங்களை மாதிரி உடல் ரீதியாக அந்த பெண்களுக்கு பிரச்சனை இருக்காதா? போகும்பொழுது டிராஃபிக் போலீஸ்ல முச்சந்தியில் நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த டிராஃபிக் போலீஸ் உமன் அப்படின்னா கண்ணோடு கண் அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா ஒரு புன்னகையாவது கொடுத்துட்டு போ. கால் கடுக்க அங்கே நிற்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அவசரமாக கழிப்பறைக்கு போகணும்னா அதற்கான வாய்ப்பு கூட கிடையாது. நம்ம சொல்லலாம், தெரிஞ்சுதானே இந்த வேலைக்கு வந்தாங்க, நமக்கு தெரியும், உடம்புக்கு தெரியாது இல்லையா? அப்ப அந்த நேரத்துல நிற்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆள். காவல் துறையா மிகப்பெரிய ஆள். அதை விட தீயணைப்பு படையில ஓடி வராங்களா மிகப்பெரிய ஆட்கள். ஆம்புலன்ஸ் டிரைவரா மிகப்பெரிய டிரைவர், உயிரை காப்பாத்துற ஹீரோ. விவசாயி பெரிய ஹீரோ, அடுத்த வேளை சோறு அவரை நம்பி இருக்கு. ஆசிரியர் பெருமக்கள், நீ கவனிச்சாலும் கவனிக்காட்டாலும் வந்து பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா? மிகப்பெரிய ஹீரோக்கள். கொடுக்கக்கூடியது கைத்தட்டல் மட்டும்தான். இதெல்லாம் விட இனிமே நாட்டுக்குள்ள நோய் வரக்கூடாது அப்படின்னா காலையில தலையில வச்சுட்டு வந்த மல்லிப்பூ வாடி போச்சு அப்படின்னா அப்படியே காலேஜில் போட்டுட்டு போறதோ இல்லை டெஸ்க் கல்லியில் போட்டுட்டு போறதோ, டிஃபன் பாக்ஸை திறந்த உடனே 4 கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா அதை டிஃபன் பாக்ஸில் போடாமல் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்ல, பண்ணக்கூடியவங்கன்னு சொல்கிறேன், வேற ஒன்றுமே சொல்லலை. அப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு போகிறது, அல்லது கிடைச்சிருக்கக்கூடிய 5 ஸ்டாருடைய ரேப்பர், கிட்கேட்டுடைய ரேப்பர் எல்லாத்தையும் போட்டுட்டு போகிறோம்ல. கல்லூரியை சுத்தமாக வைக்கிறதுக்கு நீ கவலையே படாத போதும். கல்லூரியை சுத்தமாக வைக்கிறதுக்கு, கல்லூரியுடைய கழிப்பறையை சுத்தமாக வைக்கிறதுக்கு, கேம்பஸை சுத்தமாக வைக்கிறதுக்காக, உனக்காக மட்டுமே, உன் ஆரோக்கியத்துக்காக மட்டுமே கவலைப்படாம, நீ மரியாதை கொடுக்காட்டா கூட கவலைப்படாம இரவும் பகலும் உழைக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் அத்தனை பேரும் கதாநாயகர்கள். சரியா? அப்ப இத்தனை பேரையும் ஹீரோ ஆக்குனதுக்கு அப்புறம் எங்கப்பா இந்த 3 மணி நேரம் வரக்கூடிய அரை இருட்டில் நம்ம பார்த்து ஆணு பார்க்குறவங்களுக்கு கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணுறது முட்டாள்தனம்னு உனக்கு தோணலை? பெரிய கஷ்டமே அதுதான். ஏன்னா நம்ம இத்தனை ஹீரோக்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டே போகணும். ஆஹா நீங்க ஹீரோ, ஆஹா நீங்க ஹீரோன்னு. குப்பை கூட்டிட்டு இருக்காங்களா, ஒரே ஒரு நிமிஷம் வணக்கம் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போ, வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போ. அவங்க இது வரைக்கும் யாரும் வணங்கல, ஆனா வணங்கத்தவங்க யாரு அப்படின்னா தூய்மைப்படுத்துறவங்க. மிகப்பெரிய விஷயம். அதை விட செவிலியர்கள் உட்கார்ந்துருக்காங்க, மருத்துவர்கள். கொரோனா அப்போ கையில் ஒரு கிளவுஸ் 5 நிமிஷம் போட்டாலே வேர்வை தாங்காதுதான். என் முகத்து முன்னால் அடிக்குதுன்னா 10 தடவை தொடச்சிக்கிறேன். அந்த நீல நிற அங்கிக்குள்ள 8 மணி நேரம் 10 மணி நேரம் நின்ன மருத்துவர்கள் ஆகட்டும், அவர்களாவது கிளம்பி போகலாம். வீட்டுக்கே போகாத செவிலியர் எனக்கு தெரியும். 3 மாதம் கோயம்புத்தூர் இஎஸ்ஐயில் ஆதிலட்சுமின்னு ஒரு செவிலியர், வெரி சீனியர் அவங்க. அந்த ஸ்டாஃப் நர்ஸ் 3 மாசம் வீட்டுக்கே போகல அவங்க. ஏன்னா கொரோனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு வார்ட் பாய்ஸ் நீங்களும் நாங்களும் சொல்றோம், அத்தனை பேரும் ஹீரோக்கள்னு புரிஞ்சுக்கோங்க. ரைட்? இவங்க வெறும் ஹீரோக்கள் மட்டும் இல்ல, இவங்க எல்லாருமே யாதுமானவர்கள்.
அப்போ முத்து அண்ணாச்சி இந்த பெண் குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னதை அவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு சப்போர்ட் த கேர்ள் சில்ட்ரன் சொன்ன உடனே யாதுமானவளுக்காக களம் இறங்க நான் தயாரான. மேம் இவ்வளோ நேரம் நீங்க பேசுனது, ஆமா இவ்வளோ நேரம் பேசுனது மழந்த உழணும் தானே. விதை போட்டா முளைக்கிறதே கஷ்டம், தண்ணி ஊற்றணும், வேலி போடணும், உரம் போடணும். விதையே போடாம ஒன்று முளைக்கும்னா களை தான் முளைக்கும். களை முளைக்கிறதுக்கான காரியம் தான் நம்ம கையில் இருக்க உள்ளங்கையில் இருக்கக்கூடிய மொபைலை தொட்டா போதுமே அத்தனை களைகளும் மனதில் வந்து விழுந்துரும். இந்த களையை களையாம நான் எப்படிடா விதை உண்ண முடியும்? ரைட்? சரி, அப்போ யாதுமானவளுக்கான எல்லா தயார் நிலைகளும் வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை. ஒவ்வொருத்தருட்டையும் அடையாளம் காமிச்சா போதும். ஆனால் உங்களுக்காக நான் மறுபடியும் படிக்கும் பொழுது நேற்றைக்கு படித்தது, நேற்றைக்கு போன இடத்துலயே அதை சொன்னேன். ஆனால் இன்னைக்கு அதனுடைய இன்னொரு பகுதியை சொல்கிறேன். கிரண் பேடியை பற்றி நீங்கள் கேட்டிருக்கலாம். முத்து அண்ணாச்சி கூட மை ஐ டேர் அப்படிங்கிற புக்கை பற்றி ஒரு தடவை எங்கிட்ட கேட்டிருந்தாரு. கல்லூரியில் பேராசிரியர் பெருமக்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா மறக்காம வாங்கி வைக்கக்கூடிய வேண்டிய ஒரு புத்தகம் ஐ டேர், நான் துணிந்து விட்டேன் அப்படின்னு தான் நான் அதுக்கு தமிழில் சொல்வேன். ஆம், நான் துணிந்து விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் எப்படி சொல்றேன்? நான் துணிந்து விட்டேன் அப்படின்னு சொல்ல நான் என்ன பண்றேன்? நான் துணிந்து விட்டேன் அப்படின்னு முஷ்டியை மடக்கி, இந்த கையை மடக்கி, யாருக்கு எதிராக? என்னுடைய தாழ்வு மனப்பான்மைக்கு எதிராக, எதிரில் வரவங்களுடைய அவர்களுடைய தேவையில்லாத பண்புக்கு எதிராக நான் துணிந்து விட்டேன். இந்தியாவினுடைய முதல் ஐபிஎஸ் பெண்மணியான கிரண் பேடி. ஒவ்வொரு இடத்துக்கு அவங்கள மாத்தினது மட்டும் இல்லை, டென்னிஸ் வீராங்கனை. கடைசியாக அவங்க எடுத்துக்கொண்ட பெரிய பொறுப்பு லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் புதுச்சேரிங்கிற பாண்டிச்சேரி. அவங்களுடைய இன்டர்வியூவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மிக அற்புதமாக இருக்கும். இப்போ இன்னொரு புத்தகமும் எழுதியிருக்காங்க அவங்க, மிக அழகான ஒன்று, லீடர்ஷிப் அண்ட் கவர்னன்ஸ். அதுக்கு தாண்ட கையில் ஒரு சின்ன நோட் புக் இனிமேல் எங்க போனாலும் எடுத்துட்டு போ. தேதி தேதி இன்னைக்கு எவ்வளவு அழகான தேதி, அதை சொல்ல மறந்துட்டேனே. 2/5/2022/2025. இன்னொரு நாளைக்கு வரவே வராது இந்த தேதி. இவ்வளோ அழகான தேதி இனிமே வராது. வாழ்க்கையில் இன்னைக்கு தான் வந்திருக்கு. எவ்வளோ அழகா, வெறும் 2யும் 0யும் 5யும் வச்சு வரக்கூடியது. இன்னைக்கு காலையில் உணவருந்த போகும்போது கூட அந்த கேலண்டரில் பார்த்தபோது நான் நினச்சிட்டேன், ஆஹா அப்படின்னு 2/5/02/2025 திருப்பி போட்டாலும் அப்படியே தான் வரப்போகுது. எவ்வளோ வாழ்க்கையில் எவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னைக்கு நாம் சந்திச்சிருக்கோம். மிகப்பெரிய விஷயமா இன்னைக்கு சந்திச்சிருக்கோம். ஏன்னா போன நேரம் மறுபடியும் நமக்கு கிடைக்காது. கிரண் பேடி ரொம்ப அழகாக சொல்றது என்ன அப்படின்னா, இந்த நூற்றாண்டுல தான் பெண் குழந்தைகள் பேச ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுடைய காலகட்டத்தில் அப்படி பேசினது கிடையாது, என்னுடைய காலகட்டத்திலையும் பேசினது கிடையாது. கல்வி கிடைக்கிறதே பெரிய கஷ்டமா இருந்தது. ஆனா 2000க்குள்ள வரல. நாங்க 1995 தொடங்கியாச்சு. பெண் குழந்தைகள் பேசி 2025 திரும்பின பக்கம்னா பெண் குழந்தைகள், எம்பவர்ட் கேர்ள்ஸ், எம்பவர்ட் விமென் அப்படின்னு சொல்றோம். அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, இந்த எம்பவர்ட் கேர்ள்ஸ் எல்லாம் எம்பவர்ட் விமெனா மாறுவாங்க. சர்வ வல்லமை வாய்ந்த பெண்களாக, எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய பெண்களாக, யாதும் மாணவர்கள் அப்படின்னா பிரபஞ்சத்தின் பெண் சக்தி முழுவதும் நமக்குள்ள ஊத்தி இருக்கு. என்ன ஆகணும் நீ நினைக்கிறியோ அதுவாக நீ ஆகிறதுக்கு ஒன்ன தவிர ஒரு தடை வேற எதுவும் கிடையாது. நீ அந்த தடையை விக்கிட்டேன்னா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய போது அவங்க அழகா சொன்னாங்க, we have been giving children, we are making women empowered women. பெண்கள் எல்லோரும் சர்வசக்தி வாய்ந்தவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறோமே. கூடவே செய்ய வேண்டிய இன்னொன்னு இருக்கு. என்ன? இந்த எம்பவர்ட் விமனை வாழ்க்கை துணையா பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்கள் தாங்குவார்களான்னு தெரியணும். ஆகா, சர்வ வல்லமை வாய்ந்து விசுரூபம் எடுத்து நிற்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் சர்வ வல்லமை வாய்ந்த ஆணாக நான் இருந்தால் மட்டும்தானே தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தாக்கு பிடிக்க முடியும். இல்லைன்னா மனைவி செய்யறதை கொண்டாட நம்மால் முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு கிரண் பேடி ஒரு அமைப்பு தொடங்கி இருக்காங்க, குட் பாய்ஸ் கேம்பெயின். ஒரு ஆண் என்றால் என்ன? ரொம்ப அழகா பாரதி சொல்வாமா. பாரதியார் புதிய ஆத்திச்சூடி எடுத்துப்பாரு. முதல் வரி அச்சம் தவிர். பொம்பளை பிள்ளைக்கு சொல்றதா எடுத்துக்கோ, அச்சம் தவிர். ஏன்னா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அத்தனை பெண் குழந்தைகளும் சொல்லக்கூடியது எனக்கு பயமா இருந்தது. விலங்குகள் கூட அப்படி சொல்லாது. ஒரு பூனை ஏறி மதில் மேல உட்காந்துருக்குன்னா நீங்க சொல்ல, மதில் மேல போனப்பா எந்த பக்கம் குதிக்குமோ தெரியாது, நீங்க நினைக்கிறீங்க அது எந்த பக்கம் குதிக்குமோன்னு. பூனை இடத்துல உட்காந்து பாத்தீங்கன்னா தெரியும். மனிதன் கையில கிடைக்கக்கூடிய இடமா உட்கார்ந்தானா என்ன பண்ணுவான்னு தெரியாது. அவன் கை கிட்டாத தூரத்துல உட்கார்ந்து இருந்தாதான் நான் பாதுகாப்பா இருக்கேன்னு வீட்டுல வளர்க்குற பூனைக்கு கூட புரியும். அப்போ பெண் குழந்தைங்க எனக்கு பயமா இருக்கு. பாரதி சொன்ன அச்சம் தவிர். அச்சம் வரும், ஆனா அதை தவிர்க்க முயற்சி பண்ணு. அடுத்த வரிதான், ஆண்மை தவறேல்.
உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது, தனியாக ஒரு பெண் குழந்தை நிற்கும் போது, பாதுகாப்பு இல்லாத பெண் குழந்தை நிற்கும் போது, அது எதற்கான வாய்ப்புன்னு நீ புரிஞ்சுக்கிறத வச்சுதான் நீ உண்மையான ஆணா இல்லையான்னு தெரியும். ஆண்மை என்பது உடல் சம்பந்தப்பட்டது அல்ல. ஆண்மை என்பது தலையில் இருக்கக்கூடிய இந்த மூளை சம்பந்தப்பட்ட விஷயம். ஐயோ, இந்த பெண் குழந்தை தனியா நிற்கும் போது பத்திரமாக இந்த குழந்தையை வீட்டில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான பொறுப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு நினைச்சா ஆண்மகன். அது ஒரு வாய்ப்பு. எதற்கான வாய்ப்புன்னு தெரிஞ்சுக்கணும். பாரதி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, ஆண்மை தவறேல். ஆண்மையோட தான் படைக்கப்பட்டிருக்க, ஆனா நீ அதை தவறி போகக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். அதனால கிரண்பேடி ரொம்ப அழகா சொன்னாங்க, இவங்களை கொஞ்சம் மாற்றி கொண்டு வரணும். அதனால குட் பாய்ஸ் கேம்பெயின் அப்படின்னு நடத்துறேன். வெளிநாடுகளில் ரொம்ப அழகா பண்ணுவாங்க. பெண்கள் வந்தால் கதவை திறந்து வச்சு நிற்பாங்க. அப்போ என்ன, ஏன் அவங்களுக்கு கதவை திறக்க தெரியாதா? இல்லை, கதவை திறக்கிறது மூலமாக என்ன சொல்றோம் அப்படின்னா, நீ அடுத்த தலைமுறையை சுமக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை இயற்கை உனக்கு கொடுத்துருக்கு. அதனால உலகம் உன்னை கண்டிப்பா கும்பிட்டு வழிவிடணும். பஸ்ல ஏறும்போது கர்ப்பமாக ஒரு பெண் ஏறினாலோ, குழந்தையை தூக்கிட்டு ஒரு பெண் ஏறினாலோ, பெண் குழந்தைங்க அத்தனை பேரும் வெளியில பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க. இல்ல திருமணமான பெண்கள் அப்படின்னா கணவன் எழுந்திரிச்சு இடம் கொடுத்தா உட்காருங்க உட்காருங்க, அவங்களுக்கு வேற யாராவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா கிடையாது. ஏன் கர்ப்பமான பெண்ணுக்கோ குழந்தையை கையில் தூக்கிட்டு வர பெண்ணுக்கோ எழுந்திரிச்சு உடனடியா பெண்ணோ ஆணோ இடம் கொடுக்கணும்னா, அடுத்த தலைமுறையை வளர்க்க வேண்டிய மிக பிரம்மாண்டமான பொறுப்பை அந்த பெண் ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். அவளுக்கு எழுந்திரிச்சு இடம் கொடுக்கணும். கிரண்பேடியுடைய மிக அழகான லீடர்ஷிப் அண்ட் கவர்னன்ஸ் ஆஸ் ஐ சி, அதுதான் உங்களுடைய புத்தகம். எப்படி ஆட்சி இருக்கணும், எப்படி இருக்கணும் கவர்னன்ஸ், எப்படி இருக்கணும் லீடர்ஷிப் அப்படின்னு அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த புத்தகமும் கிடைக்குமான்னு பாருங்க. எல்லாம் அமேசான்ல பார்த்தீங்கன்னா 190 195 ரூபாய்க்கு கிடைக்குது. 99 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு அழகான புத்தகம் என்ன அப்படின்னா, இந்திரா நூயி அப்படிங்கிற பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், பெப்சி அப்படிங்கிற பேராவது கேள்விப்பட்டிருக்கலாம், அதுவும் இல்லைன்னா லேஸ் அப்படிங்கிற சிப்ஸாவது வாங்கி சாப்பிட்டுருக்கலாம். அப்படின்னா இந்தியாவிலிருந்து கிளம்பி போன ஒரு பெண், அவங்கள பத்தி கூகுளில் தேடினா என்ன வருது தெரியுமா? த ஃபர்ஸ்ட் கலர்டு உமன் அண்ட் அன் இமிகிரண்ட். இங்கிருந்து இன்னொரு நாட்டின் பிரஜையாக போன நபரை தான் இமிகிரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அமெரிக்காவின் பிரஜையாக போன பெண்மணி. ஆனா அவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? வெள்ளை பெண்மணி அல்ல அவங்க, ஷீ இஸ் a brown woman. அதனால என்னன்னு போடுவாங்க தெரியுமா? கலர்டு உமன் அப்படின்னு போடுவாங்க. 1955ஆம் ஆண்டு பிறந்து இப்ப 69 வயது ஆகக்கூடிய அந்த பெண்மணி சாதாரணமான நடுத்தர குடும்பத்துல பிறந்த பெண்மணி. சென்னையில அப்பா கிருஷ்ணமூர்த்தி, அம்மாவும் அப்பா பேங்க்ல வேலையா இருக்காரு, அம்மா குழந்தைகளை பாத்துக்கிறாங்க. இந்திரா ஆகட்டும், அவங்களுடைய சகோதரி சந்திரிகா ஆகட்டும், மிக சாதாரணமான ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். கட்டுப்பாடு கட்டுப்பாடு கட்டுப்பாடு, இங்க நிக்காத, இங்க உட்காராத, இந்த நேரத்துக்கு படிப்பு தான் பெரிய உதவி, படிப்பு போச்சுன்னா பெண்ணுக்கு பலம் போயிடும், படிக்கணும் படிக்கணும், பெரிய ஆளா வரணும் பெரிய ஆளா வரணும், ஆனா படிக்கிறோங்கிற நினைப்புல இருந்துடக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்யணும், பெரிய பதவிக்கு வந்தாலும் கால் செருப்பை கழட்டி போடும் போது பெரிய பருப்புல இருக்கோங்கிற நினைப்பையும் கழட்டி போட்டுட்டு வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை நீ செய்யணும். திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி அவங்க மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் 18 வயசுல டிகிரி முடிச்சாச்சு. எங்களுடைய காலத்துல SSLCன்னு ஒன்று இருந்தது, அப்புறம் ஒரு PUC, அப்புறம் ஒரு டிகிரி. இந்தியாவில் மிக மிக உயர்ந்த கல்லூரிகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய, எஸ்பெஷலி ஃபார் மேனேஜரியல் சயின்சஸ், மேலாண்மைக்கான கல்விகள், அப்படி கல்வி கிடைக்கக்கூடிய இடம் சொல்லக்கூடிய இந்தியாவுடைய இந்தியன் என்னவாக இருக்கும், அது கல்கத்தாவில் இருக்கு. IIM அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் கல்கத்தாவில் இருக்கக்கூடியதுல ஷி கெட்ஸ் ஹர் MBA. என்னென்ன இடத்துக்கு வராங்கப்பா? ஸ்டே ஃப்ரீ அப்படிங்கிற சானிட்டரி நாப்கின் அந்த உற்பத்தி மையத்துக்கும் வராங்க. ஆனால் அவங்க வாழ்ந்த காலத்தில் அந்த 1970கள் 80களில் விளம்பரங்கள் இந்த நாப்கின் பற்றி வருவதற்கு அனுமதி கிடையாது. அதுவும் அப்போ என்ன மட்டும்தான் இருந்தது? தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது. விளம்பரங்களுக்கான அந்த அதுவும் குறிப்பாக பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கின்கான விளம்பரம் வருவதற்கு தடை இருந்தது. ஒவ்வொன்றா பார்த்துட்டு கடைசியில் குடும்பத்துக்கிட்ட கேட்குறாங்க, இங்கே இருந்தால் முடியாது, நான் மேற்கொண்டு படிக்கணும். ஏல் பல்கலைக்கழகத்துக்கு, YALE போய் இன்னைக்கு தேடிப்பார். ஏல் பல்கலைக்கழகத்துக்கு போறாங்க. ஏல் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஏல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜரியல் சயின்சஸ் போயாச்சு, படிச்சாச்சு. அங்க ஒவ்வொரு வேலைக்கா மோட்டரோலால வேலைக்கு போறாங்க. இவங்க என்ன பட்டதாரி? மேத்ஸ்,
பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்ச ஒரு பட்டதாரி. ஆனா இவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் புதிய புதிய சப்ஜெக்டாக இருக்கு. கடைசியில வந்து இறங்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா? CEO ஆஃப் பெப்சிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்ச்சூன் 50 அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான சாம்ராஜ்யமான அந்த கம்பெனியினுடைய CEO-ஆக இந்தியாவில் பிறந்த சென்னையில் படித்த பெண்மணி போய் உட்கார்ந்தாச்சு. ராஜ் கே நுயி தான் அவருடைய கணவனுடைய பெயர். 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் பிரியங்கா அண்ட் தாரான்னு நினைக்கிறேன். 2 பெண் குழந்தைங்க, அம்மாவுக்கு அம்மாவா இருக்காங்க, தலைமை பொறுப்புல. இன்னைக்கு போய் பாருக்கண்ணா, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், இந்திரா நுயி அப்படின்னு போட்டுட்டு எங்கிருந்து எங்க கிளம்பி அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி கூட அன்னபூர்ணின்னு ஒரு பெண்மணி எழுதியிருக்காங்க. அது போக இவங்க தன்னுடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. மை லைஃப் இன் ஃபுல் அப்படின்னு போட்டுட்டு மை லைஃப் இன் ஃபுல் ஒர்க், ஃபேமிலி அண்ட் அவர் ஃபியூச்சர். என்னுடைய வேலை, என்னுடைய குடும்பம், நம் எதிர்காலம். இது வெறும் புக்கு பார்க்காத, அவங்களுடைய இன்டர்வியூ எல்லாம் படிச்சுட்டு வா. அதுல முதலாக பெப்சிக்கு அவங்க கொடுத்த பெரிய குறிக்கோள் என்ன தெரியுமா? CEO ஒரு பெண்மணி போய் உட்கார்றாங்க. இன்டர்வியூல சொல்றாங்க, அந்த போர்டு பூரா உட்கார்ந்துருப்பாங்க, எல்லாம் வெள்ளை இனத்தவர்களா இருப்பாங்க, ஆண்களாக இருப்பாங்க. அத்தனை பேருக்கும் நடுவில் போய் நான் என் கம்பெனியை முன்னால நகர்த்துறதுக்காக பேசணும். அப்படி போகும்போது எனக்கு உள்மனது சொல்லும், யூ ஆர் அ கலர்டு உமன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெள்ளை இனத்தை சேர்ந்த பெண்மணி அல்ல, உன் தோற்றத்தில் நீ இந்திய பெண்மணி என்பது சொல்லாமலேயே தெரியும். அது கொடுக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை. இன்னொன்னு, ஒன் நாட்டில் இல்லை நீ பேசுற, இன்னொரு நாட்டில் பிரஜையா போய் பேசுற. அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க? எங்களுக்கு தெரியாததா, நீ வந்து சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்வை இருக்கும். 10 தடவை ஒத்திகை பார்த்துக்குவேன், 20 தடவை ஒத்திகை பார்த்துக்குவேன். என்ன ஒத்திகை பார்த்துக்குவேன்? சொல்ல வந்த செய்தியை போய் சொல்ற. யார் உன்னை என்ன தாழ்வா நினைச்சாலும் அதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு எனக்கு நானே சொல்லி ஒரு இடம் வரும்பொழுது புரிஞ்சுக்கிட்டாங்க. when Indira Nooyi comes, she comes to deliver what she has to deliver. தவிர அவங்களுடைய நிறம் பொருட்டல்ல, பேர் பொருட்டல்ல, பிறந்த நாடு பொருட்டல்ல. அவங்க சொல்ற வார்த்தையை அமெரிக்காவே கொண்டாடணும் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தாச்சு. உலகத்தின் மிகுந்த சக்தி வாய்ந்த 100 பெண்மணிகள்ல இந்திரா நூயி இஸ் தேர். இந்தியாவினுடைய பத்மபூஷன் விருது, பத்ம விபூஷன் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. பத்ம விபூஷன் விருது பெற்ற பெண்மணி, அடிக்கடி இந்தியாவுக்கு வரக்கூடியவங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? என்ன நீ செஞ்சாலும் அதுல ஒரு குறிக்கோளோட செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது don't do anything without a purpose. when you do something, do it with a purpose. இன்னைக்கு நான் பேசுறேன்னா அதுல ஒரு குறிக்கோள் வேணும். இந்த குழந்தைங்கள 10 பேர் தலைக்குள்ளையாவது அது போகணும். கேட்க உட்கார்ந்துருக்கியா, உன்னுடைய தலைக்குள்ள அது போகணும். நாளைக்கு நீ பெரிய ஆளாகணுமா, உனக்கு அது தெரியணும். திருப்பி திருப்பி அவங்க சொல்றாங்க, சிஇஓவாக இருந்து ரிட்டையர் ஆகி இப்ப எந்த போர்ட்ல இருக்காங்க தெரியுமா? அமேசானுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்குள்ள இருக்காங்க. அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்குள்ள உட்கார்ந்துட்டு அவங்க சொல்றாங்க, நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை கேட்டு வாங்குறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க. ஆனாலும் அவங்க இன்னொன்னு ரொம்ப அழகா சொல்லுவாங்க. கால் செருப்பை கழட்டிட்டு நான் வரும்போது எங்க அம்மா எங்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க அம்மா தான் உதவி பண்றதுக்காக போன அம்மா. அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க, எங்க அம்மா எப்பவுமே என்னுடைய பிரேக்கா இருப்பாங்க, எங்க அப்பாவும் தாத்தாவும் ஆக்சிலேட்டரா இருப்பாங்க. ஆக்சிலேட்டர் வேகத்தை கூட்ட வேண்டியது, பிரேக் ரொம்ப வேகமா போனா எங்க இடிச்சிட்டுன்றாத அப்படின்னு பிடிக்க வேண்டியது. எங்க வீட்டில் இருந்த அந்த கட்டுப்பாடு, எங்க வீட்டில் இருந்த அந்த சட்டத்திட்டம், எங்க வீட்டில் இருந்த அந்த கண்டிப்பு மட்டும்தான் இத்தனை கோடிக்கணக்கான, அதாவது அவங்க குடும்பத்துல கணவனும் 2 குழந்தைகளும் மட்டும்தான். பட் ஷீ சேஸ், என்னுடைய கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க 260, அதாவது 260,000 எம்ப்ளாயீஸ், அப்படிதான் அமெரிக்கா கணக்குப்படி அவங்க சொல்றாங்க. அத்தனை எம்ப்ளாயீஸ்க்கும் குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய தாயாவும் நான் நின்று அந்த பொறுப்பை ஏற்கிறேன், அதையும் நின்று நான் பார்க்கிறேன். ஆனா வீட்டுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னா அம்மா தான், மனைவி தான். அதுக்கு அடுத்தது அவங்க சொல்றாங்க, என் வாழ்க்கை துணைவர் எந்த அளவுக்கு என்னுடைய கூட நின்னாருங்கிறதுக்கு காரணம் அது இல்லாம இருந்ததா CEO ஆஃப் பெப்சிகோ ஆயிருக்க முடியாதுன்னா. அவங்க கிட்ட அடுத்த கேள்வி, எப்படி அடுத்ததை யோசிக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, நாங்க விற்கக்கூடிய லேஸ் சிப்ஸ் ஒன்று சாப்பிட்டா பத்தாது, சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு விளம்பரம் வருது இல்லை, அந்த ஒன்று சாப்பிடும் போதே அதுல உப்பு இருக்கும். அப்போ அதுல உப்பு போடுவோம் அப்படின்ன போது அந்த இன்டர்வியூவர் கேட்கிறாரு, எல்லாத்துலயும் உப்பு தானே போடுவோம். அப்போ அவங்க சொல்றாங்க, பிரெட்ல உப்பு போடுறது, அதாவது சப்பாத்திக்கு நீ உப்பு போடுற
போடுறதுங்கிறது மாவுல உப்பு போட்டு கலக்கிறது. ஆனா லேஸ்ங்கிற சிப்ஸுக்கு உப்பு போடுறது சர்ஃபேஸ் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பண்ணினதுக்கு அப்புறம், அந்த சிப்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேலால அந்த உப்பை தூவுறது. உப்பு அதிகமானா பிளட் பிரஷர் அதிகமாகும். ஒரு கம்பெனிக்கு பொதுமக்களுடைய ஆரோக்கியத்துல நம்பிக்கை வேணும். உட்காந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க. உங்க சொல்றாங்க அந்த போடக்கூடிய உப்பு துகள் இருக்கு இல்லையா, அந்த துகளுடைய சைஸை பாதியா குறைச்சோம். உப்புக்கு உப்பு நாக்குல இருக்கணும், ஆனா அந்த உப்பு அதிகமாகவும் போயிடக்கூடாது. என்னுடைய விஞ்ஞானிகளோட போய் நான் உட்காருவேன், என் தொழிலாளிகளோட போய் நான் உட்காருவேன். இன்டர்வியூவர் கேட்கிறாரு, எப்ப பார் படிச்சுட்டே இருக்கீங்க, எப்ப பார் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அதுக்கு அழகா அந்த அம்மா சொல்ற பதில், இந்திரா நூயி சொல்ற பதில் என்ன தெரியுமா? எல்லாவற்றிலும் ஆர்வம் இல்லாத நபர்கள் தலைவர்களாக வரக்கூடாது. If you are not curious, you should not become a leader. நான் லீடர் ஆகும்போது எனக்கு இது தெரியாம இருக்கலாம், ஆனா லீடர் ஆனதுக்கு அப்புறமே எனக்கு தெரியாம இருக்குன்னா அது தப்பு. மோட்டரோலா கம்பெனிக்கு இவங்க முதல்ல வரும்பொழுது இவங்களுக்கு பல விஷயங்கள் தெரியாது. பேசிக் பிசிக்ஸ் தெரியும், பேசிக் கெமிஸ்ட்ரி தெரியும். இவங்க சொல்றாங்க எல்லாம் வால்வு பத்தி படிச்சுட்டு வந்த ஆள்னா, என்னுடைய படிப்பை தாண்டி மோட்டரோலா போயிடுச்சு. என்ன பண்ணீங்க? 2 ப்ரொஃபசர்ஸை வேலைக்கு வச்சேன். காலையில 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் எனக்கு அவங்க பாடம் சொல்லி கொடுப்பாங்க. புதிதாக பிசிக்ஸ்ல என்ன வந்திருக்கு, புதிதாக என்ஜினியரிங்ல என்ன வந்திருக்கு, புதியதாக டெக்னாலஜியில் என்ன வந்திருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. எதுவும் படிக்காமல் என்னுடைய ஊழியர்களை நான் சந்திக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. நீ படிக்காத ஒரு துறைக்கு நீ போனா கூட உன்னை தயார்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, என்னை தயார்படுத்திக்கிட்டு தான் அங்கே போவேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அழகா இருக்கு அவங்களுடைய இன்டர்வியூ ஒவ்வொன்றா. ஆனால் அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை இளம் குழந்தைகளுக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்க சொல்றது என்ன தெரியுமா? இந்த 2025 இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னுடைய காலகட்டத்தில் இருந்திருந்தா, ஆனால் நான் எவ்வளவு பயணம் பண்ணியிருக்கேன், எவ்வளவு தடவை ஃப்ளைட்டில் போகணும், ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதுக்கு நான் பயணம் பண்ணி தான் ஆகணும். கடைசியாக தான் நான் கிளம்பி போவேன். கடைசியாக ஆஃபீஸ் விட்டு கிளம்பும் போது 3 பை நிறைய மெயில்ஸ் இருக்கும். இமெயில் இல்லாத காலம், கடிதங்களாக தான் எல்லாம் வந்திருக்கும். தூக்கிட்டு போகணும், வீட்டில் உட்காந்து அதை படிக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி நான் இருக்கிற இடத்துல இருந்தே இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட என்னால் பேசக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். வீட்டில இருந்தே நம்ம கிட்ட எல்லாரும் தொலைத்தொடர்பு சாதனம் அவ்வளவு நல்லா வந்துருச்சு. இருக்கிற இடத்துல இருந்து யூ கேன் ஹேவ் கான்ஃபரன்ஸ், இருக்கிற இடத்துல இருந்து உங்களால படிக்க முடியும். பெண்களே ஆண்களே தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. இந்த உதவி அன்னைக்கு இருந்திருந்தா நான் சீக்கிரம் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்திருப்பேன். சீக்கிரம் என் குழந்தைங்க பஸ்ல இருந்து இறங்கும் போது நானும் ஒரு நல்ல அம்மாவா கையை பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பேன். நானும் உடனடியாக உணவு கொடுத்திருப்பேன், நல்ல மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஐ குட் நாட் பி a perfect mother, perfect wife, perfect CEO. ஆனாலும் எல்லாரும் நினைக்கிறாங்க நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்னு. உள்ளுக்குள்ள எனக்கு இந்த அங்கலாப்பு இருக்கு. 2025 இருக்கிற வசதி மட்டும் அன்னைக்கு நான் உள்ள வரும்போது இருந்திருந்தா என்னுடைய சாதனைகள் வேறையாக இருக்கும். போய் தேடு கண்ணா. மிக உயரத்துக்கு போன பெண்மணி ஒவ்வொருத்தையும் எப்படி போனான்னு பாரு, எப்படி யாதுமானவளாக போய் அங்க நிற்கிறான்னு பாரு. நீ என்ன தேடுறியோ அதை பொறுத்து இருக்கு. இவங்க எல்லாரையும் நான் வெளியில போய் தேடுன்னு சொல்றேன்ல, ஆனா வீட்டுக்குள்ளேயே தேடாமையே கிடைக்கக்கூடிய ஒருத்தி இருக்கா, உங்க அம்மா. உங்க அம்மாவோட பெரிய யாதுமானவள் யாரும் கிடையாது. உங்களை மாதிரி படிக்கணும் ஆசைப்பட்டு படிப்பு கிடைச்சி டிகிரி வாங்கியிருந்தாங்க அம்மா அப்படின்னா உங்க தாத்தா பாட்டிக்கு நன்றி சொல்லு. இல்ல தன்னுடைய தம்பி படிக்கணும், தன்னுடைய அண்ணன் படிக்கணும் அப்படின்னு தன்னுடைய படிப்பை தியாகம் பண்ண ஒரு அம்மாவாக +2க்கு மேல போகல, நான் 10ஆம் கிளாஸ்க்கு மேல போகல அப்படின்னா வீட்டுக்கு போய் உனக்கு உங்க அம்மா கொடுத்துருக்க கல்விக்காக காலை தொட்டு தலையில வச்சுட்டு சொல்லு, அம்மா யார் யாரோ எதையோ தியாகம் பண்றாங்க, உன் அண்ணன் தம்பி அக்கா தங்கைக்காக நீ உன் கல்வியை தியாகம் பண்ணி எனக்கு கல்வி கொடுத்துருக்கல, என்னுடைய யாதுமானவள் நீ மட்டும் தாமான்னு சொல்லு. இனி அம்மா கிட்ட கோவப்படுறது, அப்பா கிட்ட கோவப்படுறது எல்லாத்தையும் விட்டு நகரு. நீ நல்லா இருக்கணும்னு உலகத்துல நினைக்கக்கூடிய 3 பேர்கள், உன்னுடைய தாய் தகப்பனும் உன்னுடைய ஆசிரியர்களும். நீ அவங்கள மதிச்சாலும் சரி மிதிச்சாலும் சரி கவலை கிடையாது. அந்த அம்மாவை யாதுமானவள்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த 25022025 மிக அழகான இந்த தேதியை எங்க எழுதி வச்சுக்கணும் தெரியுமா? மேம் எங்கேயோ எழுதி வச்சுக்கிறோம் மேம், நீங்க தான் 5-6 தடவை சொல்லிட்டீங்களே. இல்லையேடா, 5-6 தடவை சொன்னா எல்லாம் புரியும் அப்படின்னா எல்லாரும் நம்ம எல்லாம் டிஸ்டிங்ஷன் வாங்க வேண்டிய ஆட்கள் தானே. நம்ம டிஸ்டிங்ஷன் வாங்காம 50 தொடுவோமா 35 தொடுவோமா இருக்கும் போதே தெரியும் தானே. நான் கண்ணில் எழுதி வச்சுக்கோன்னு சொல்ல மாட்டேன், கண் இமைக்குள்ள எழுதி வச்சுக்கோன்னு சொல்வேன். அப்ப நீ கண்ணை மூடினாலும் உன் கண்ணுக்கு தெரியணும். சரி, இந்த தேதிக்குள்ள வரதுக்கு முன்னால செவிலியரா இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தடவை கைத்தட்டு ஏங்கிற காரணம் நான் சொல்லிடுறேன். என்ன காரணம்னா, நர்சிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை நான் ரொம்ப பெரிய இடத்துல வைக்கிறேன் மனதில். ஏன்னா உங்களுடையது ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு துறைக்குள்ளே இருக்கீங்க. ஒரு டாக்டருக்கு ஒரு பேஷண்ட்டை தெரியறதை விட உங்களுக்கு அந்த பேஷண்ட்டு அதிகமாக தெரியும்.
நம்ம கதை சொல்லுவோம், மைதாஸ் அப்படின்னு ஒரு மன்னன். அந்த மைதாஸ் என்ன கேட்டான் ஆண்டவங்கிட்ட அப்படின்னா, தேவதை கிட்ட ப்ரே பண்ணி பெரிய பிரார்த்தனை பண்ணி கேட்குறான், நான் தொட்டதெல்லாம் பொன்னாகணும் அப்படின்னு. அப்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லாத்தையும் தொடுறான், எல்லாம் பொண்ணாயிடுது. உணவு தொடுறான், உணவு அப்படியே பொண்ணாக மாறிடுது. தண்ணீருக்கான குவளையை தொடுறான், அது பொண்ணாயிடுது. உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணீர் திரவமாக பொண்ணாக மாறிடுது. குழந்தை ஓடி வரா, தன்னுடைய அந்த பெண் குழந்தை 6 அழுவி தழுவுறா, பொற்சிலையா அது மாறி போயிடுது. அப்பதான் அவனுக்கு அது புரியுது சாபோன்னு. ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை. உங்களுடைய விரல் தொடக்கூடிய இடத்துல எல்லாம் நோயாளிகள் குணமாவார்கள் அப்படிங்கக்கூடிய பெரிய வாக்குறுதியை ஆண்டவன் கொடுத்துருக்கான். எனக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை, இட்ஸ் a corporate hospital in கோயம்புத்தூர். அந்த மருத்துவமனையில் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அது என்னவாக பண்ணலாம் அப்படின்னா, கெடாவராகவும் பண்ணலாம், லைவாகவும் பண்ணலாம். இந்த குழந்தைங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். புரிகிற அளவுக்கு நீ மருத்துவத்துக்குள்ளே போய் ஆகணும். அப்போ அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணின அந்த டாக்டர் 75 லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டாரு. அதற்காக அந்த மருத்துவமனை ஒரு விழா கொண்டாடுது. அந்த விழாவுக்கு எங்களையும் அழைச்சிருந்தாங்க. நானும் போயிருக்கேன். நானும் என் கணவரும் முன்னால் அங்கே உட்காந்துருக்கோம். பார்வையாளராக தான் போனேன், பேசுறதுக்காக நான் போகலை. பார்வையாளராக போய் உட்காந்துருக்கேன். ஆனால் திடீர்னு பேச கூப்பிட்டுட்டாங்க, அது வேற கதை. ஆனால் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். கைத்தாங்கலாக ஒரு மாதம் முன்னால் அறுவை சிகிச்சை ஆயிருக்கு அவருடைய லிவர். அதுக்காக கல்லீரல் அறுவை சிகிச்சை ஆயிருக்கு. அதுக்கு தோளில் கையை வச்சுட்டு அவங்க மகன் கூட்டிட்டு வராங்க. 6 மாசம் முன்னால ஆன நபர், இப்பதான் 3 மாசம் முன்னால ஆன நபர், எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. இவங்க எல்லாருமே இந்த 75 பேர்கள்ல பூரண குணமான நபர்கள்லாம் இருக்காங்க. இந்த ஒரு மாதம் முன்னால அறுவை சிகிச்சை ஆன அந்த பெரியவர் ஒரு 60 வயது இருக்கும். 2 பக்கமும் அவருடைய மகன்கள் 2 பேர் இருக்காங்க. மேடைக்கு கூட்டிட்டு வந்து அவர் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த மருத்துவருக்கு நன்றி சொல்லணும். இந்த மருத்துவர் தான் அந்த அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு. ஆனா அவர் வந்த உடனே சொன்ன நன்றி யாருக்கு தெரியுமா? மருத்துவருக்கு அல்ல, மகனுக்கு அல்ல, மகளுக்கு அல்ல, மருமகனுக்கோ மருமகளுக்கோ அல்ல, தன்னுடைய தாயாருக்கும் அல்ல, தன் மனைவிக்கும் அல்ல. அவர் யாருக்கு சொன்னார் தெரியுமா? என் கூடவே நின்று ஒவ்வொரு வினாடியும் என்னை பார்த்துக்கிட்ட அந்த எல்லா நர்ஸுக்கும் செவிலியர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியை நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா மருத்துவர் பக்கத்தில் வந்து அறுவை சிகிச்சை முடிஞ்சு போனதுக்கப்புறம், உங்களுக்கு நினைவு திரும்பி வந்ததுக்கப்புறம் உங்களை பெட்டுக்கு கொண்டு வரதுலேருந்து ஆரம்பித்து, உங்களுக்கு மருந்து கொடுக்கறதுலேருந்து ஆரம்பித்து, எந்த மருந்து எப்போ கொடுக்கணுங்கிறது மட்டும் இல்லாமல், அந்த அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நோயாளி கூடவே உட்காந்துருக்கக்கூடிய மகளோ மனைவியோ ஓடி வந்து உங்ககிட்ட தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ட்ரிப்ஸ் ரொம்ப ஸ்லோவாக விழுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது, திடீர்னு அவருக்கு நடுங்குது, திடீர்னு டாக்டரை கூப்பிடுங்க. இது அத்தனைக்கும் மருத்துவர்கிட்ட ஓட வேண்டிய ஆள் நீங்கள் தான். மருத்துவர் பக்கத்தில் வந்து நிற்கும் போது அந்த ஷீட்டை எடுத்து வச்சு என்னன்னு சொல்ல வேண்டிய ஆட்கள் நீங்க தான். ஊசி போட வேண்டியது நீங்க தான். அவங்களுடைய பிபி பார்க்க வேண்டியது நீங்க தான். அவர் அவ்வளோ அழகா சொன்னார், எந்த ஜென்மத்தில் இந்த குழந்தைகள்லாம் எனக்கு யாராக இருந்தாங்கன்னு தெரியாது. என் மனைவியால முடியாது, என் மகளால முடியாது, என் மருமகளால முடியாது, மகனாலேயும் முடியாது, யாராலையும் முடியாது. என் பக்கத்தில் நின்று அத்தனை செவிலியர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி அப்படின்னு அவர் சொன்னார். அப்போதான் நினைச்சோம், அதே மாதிரி தான் எனக்கு அறுவை சிகிச்சை ஆன போது when I underwent ஹிஸ்டெக்டமி ஆகி படுத்துட்டு இருக்கோம். அது அந்த சர்ஜரி ஆகி உங்களை வார்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது வரக்கிறதுக்காக அதுக்குன்னு தனியாக லிஃப்ட் இருக்கும். அந்த லிஃப்ட்டில் தான் அந்த ஸ்ட்ரெச்சர் இருக்கும். அதில் தான் நீங்கள் படுத்திருப்பீங்க. யூ வில் பி வித் என்ன கவுனில் இருப்பீங்க அப்படின்னா, இன்னும் யூ வில் பி இந்த சர்ஜிக்கல் கவுனில் தான் உங்களை வச்சுருப்பாங்க. அப்படியே கூட்டிகிட்டு வரும்போது மேலே போத்திருப்பாங்க. அந்த போர்வை விலகினாலும் அந்த பச்சை கலரில் இருக்கிற சர்ஜிக்கல் கவுன் பின்னால் கட்டணும். ஆனால் சர்ஜரி முடிஞ்சு வரும்போது அந்த கட்டு கழுஇருந்தால் கூட அது தோலை விட்டு விலகும். பாதி தான் நினைவில் ஒரு பெண் இருப்பாள். ஆனால் கூட உடை விலகுதுன்னா அவளுக்கு அது மட்டும் எப்படியோ புரிஞ்சுட்டே இருக்கும், உள்ளுணர்வு சொல்லிட்டே இருக்கும். என் கூட வரக்கூடியது 2 வார்ட் பாய்ஸ் தான். அந்த லிஃப்ட்ல இறங்கி என்ன ரூமுக்கு கொண்டு வரணும். அரை மயக்கத்தில் இருக்கேன். இப்படி திறந்து பார்க்குறேன், அந்த 2 வார்ட் பாய்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரா அந்த லிஃப்டுடைய பட்டன் அமுக்குறாங்க. லிஃப்ட் நிற்குது. எல்லாரும் எட்டி பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் இல்லைங்க பேஷண்ட் அப்படின்னு இவங்க கூட்டிகிட்டு வராங்க. கொண்டு வந்து என்ன என் படுக்கையில் படுக்க வைக்கணும். படுக்க வச்சதுக்கப்புறம் போர்வையை போத்தணும். போத்தும் பொழுது அந்த வார்ட் பாய் என்னை இப்படி குமிஞ்சு பார்க்குறாரு. நான் அவரை நிமிந்து பார்த்துட்டு just I do this அப்படின்னா என்ன அப்படின்னா, என் மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த சர்ஜிக்கல் கவுனுடைய கயிறு கண்டு தோலை விட்டு அது கீழே இறங்குது. இது நான் வாயை திறந்து சொல்லலை. அந்த பையன் ஒன்றும் பண்ணலை. ஒரு சின்ன ஸ்மைலோட சும்மா தோல் இப்படி தட்டி கொடுத்துட்டு மெதுவாக
என்னை தலையை எழுக்காமல் அதை கட்டி கொடுத்துட்டு அப்படின்னாரு. ஐ ஜஸ்ட் க்ளோஸ் மை ஐஸ் அண்ட் ஓப்பன். ஏன்னா தலையை அசைக்க கூட எனக்கு முடியாது. ஐ க்ளோஸ் மை ஐஸ். கண்ணை மூடி திறந்ததுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு அர்த்தம். வேறு எந்த அர்த்தமும் கிடையாது. இன்றைக்கும் அந்த குழந்தை முகம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அவன் செஞ்ச உதவி எனக்கு ஞாபகம் இருக்குது. நர்சிங்கில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லார் கைக்கும் இது கிடைக்காது. எல்லார் விரல் தொட்டாலும் உடல் நோய் குணமாகாது. சொல்லுவாங்க, இயேசுநாதர் நடந்து போகும்போது அவருடைய அங்கியை தொட்டவர்களுக்கெல்லாம் உடல் நோய் குணமாச்சு அப்படின்னு சொல்லி. மந்திர விரல்களாக ஆண்டவன் யாருக்காவது படைச்சிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவர்கள் கைக்கு இருக்கும். ஆனால் மருத்துவர்கள் கைக்கு கொடுக்கறதுக்கு முன்னால ஆண்டவன் கையை பிடிச்சி யாருக்காவது மந்திர விரல்களை கொடுத்துருக்கான் அப்படின்னா உலகத்தில் உள்ள ஒவ்வொரு செவிலியருக்கும் அது கண்டிப்பாக கொடுத்துருக்கான். கர்வத்தோடு இருங்க, தரோவா படிங்க. உங்களுக்கான ஒரு கேள்வியும் நான் கொடுத்துட்டு போகிறேன், பதில் நீங்களே கண்டுபிடிக்கணும். டீச்சர்கிட்ட போய் கேட்காதீங்க, ப்ரொஃபஸர்கிட்ட கேட்காதீங்க. திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி மென்ட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் இன் த நர்சிங் காலேஜ். தி ரெஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் கேன் ஆல்சோ ஃபைண்ட் அவுட் த ரீசன். இதே இந்த ஹிஸ்டெக்டமிக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னால் 2 நர்ஸ் வந்தாங்க, சின்ன குழந்தைங்க வந்து, கோயம்புத்தூரில் தான் வந்து பக்கத்தில் நின்று கேட்டாங்க, மேம் உங்கள் கேஸ்ட் என்ன மேம், உங்கள் ஜாதி என்ன மேம். எதுக்கு? இதான் என்னுடைய பதிலாக இருந்தது. இல்லை, அனஸ்தட்டிஸ்ட் கேட்டுட்டு வர சொன்னாங்க. எதுக்குன்னு கேட்டுட்டு வா, அப்புறமா சொல்கிறேன். போயிட்டு அந்த பொண்ணு திரும்பி வந்தா, இல்லை கேட்டுட்டு வர சொன்னாங்க. எதுக்குன்னு கேட்டேனே, அதையும் கேட்டுட்டு வர வேண்டாமா, எதுக்குன்னு கேட்டுட்டு வா, உனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் சொல்லலை, அந்த பொண்ணு போயிட்டா. அதுக்கப்புறம் எனக்கு சர்ஜரி பண்ண வேண்டிய டாக்டர், இப்போ ரொம்ப பெரிய தோழர், இப்போ ஒரு 4 நாள் 3 நாள் கூட சந்தித்தோம். சிரிச்சுட்டே வந்து கேட்டார், ப்ரொஃபஸர் என்ன அந்த பொண்ணு திருப்பி அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க, ஜாதி கேட்டால் எதுக்குன்னு கேட்டு வர சொல்கிறீங்களாமே. ஆமாம், எதுக்குன்னு தெரியணும்ல அப்படின்னதுக்கப்புறம் அவர் சொன்னார், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி பீப்புள், அது ஜெர்மனிலையும் அதே மாதிரி இருக்கக்கூடிய, அது பலமாக பலவீனமாக குறைபாடான்னு தெரியாது, அந்த ஒரு குறிப்பிட்ட ரத்தம் சேர்ந்த நபர்கள் இருக்காங்க. அதனால் அந்த நபர்களுக்காக நாங்கள் மறுபடியும் இது கேட்போம் அப்படின்னு சொன்னார். நான் இதோடு விட்டுறேன், போய் விட தண்டி கேடி கண்டுபிடிக்க போகிறீங்க நீங்கள். ஏன் இந்த கேள்வியை ஒரு நர்ஸ் எங்கிட்ட கேட்டாங்க, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பெண் எதற்காக என்னுடைய ஜாதியை கேட்டாங்க, அதற்கான பதில் எனக்கு தெரியும். ஆனால் நீ போய் தேடி கண்டுபிடி, உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட கேட்காது, போய் கண்டுபிடி. ஏன்னா ஒரு நர்ஸுக்கு அது தெரியணும், சும்மா டாக்டர் சொன்னாருன்னு வந்து கேட்கக்கூடாது. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது தெரியாத நபர்களுக்கு சொல்லு, மற்ற குழந்தைங்களும் அது கண்டுபிடி. திருப்பி நான் யாதுமானவளுக்கே திரும்பி வரேன். 2502 2025 சொல்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது மாறும், இன்னொரு 10 வருஷம் ஆகும், இதே 25 வரும், 02 வரும், 2035 மாறும். அப்படி மாறும்போது இந்த சபையில் உள்ள ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, நீ நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருக்கலாம், இல்லை எல்லையை காப்பாற்றக்கூடிய டிஃபென்ஸில் பெரிய மேஜராக ஆணோ பெண்ணோ தெரியாது இருக்கலாம், கல்வி அமைச்சராக இருக்கலாம், பெரிய தத்துவ ஞானியாக இருக்கலாம், இனி வரப்போகிற நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மைக்ரோபயாலஜிஸ்டாக இருக்கலாம், பார்மசூட்டிக்கல்ஸில் மிக உயரம் போன குழந்தையாக இருக்கலாம், மருத்துவராக, எல்லாவற்றையும் கொண்டு வந்துட்டேன் நான். அது அத்தனை விவசாயியாக இருக்கலாம். நர்சிங்கில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பெஸ்ட் நர்ஸ் ஆஃப் தி இயர்ங்கிற விருது பெற்ற குழந்தையாக இருக்கலாம். இந்த மேடைக்கு 2035 சிறப்பு விருந்தினராக என்ன கூட்டிகிட்டு வரக்கூடாது, இங்கே இருக்கிற இந்த குழந்தைங்கள யாராவது சிறப்பு விருந்தினராக இங்கே வரணும். உங்கள் தோளுக்கு ஒரு பொன்னாடை போர்த்தப்படும், உங்களுக்கு இங்கே யாராவது உங்களுக்காக பேசுவாங்க, உங்களுக்கு ஒரு நினைவு பரிசு கொடுப்பாங்க. அப்போது யாதுமானவள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆலமரத்துக்கு இன்னைக்கு போட்ட விதை முளைச்சிருச்சு அப்படின்னு ரொட்டேரியன்ஸுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த 10 வருடம் வரும் வரை காத்திருக்க நான் தயார், வரதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய விண்ணப்பம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.